தமிழ் மாமணி புலவர்மோ இறைவடியனார் நிறுவிய நற்றமிழ் அறக்கட்டளையினுடைய 14ஆம் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு இயன்று கொண்டுள்ளது. இதற்கு தலைமையேற்று இதனை நடத்தித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா பே. மூர்த்தி அவர்களே, முன்னிலையாற்றுகின்ற குடும்பத்தினரே, வரவேற்புரையாற்றிய எங்கள் அம்மா டாக்டர் நிர்மலா ஜெகதீசன் அவர்களே, நிகழ்வு தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற தாமரைக்கோ ஐயா அவர்களே, உங்கள் யாவரும் இந்த சொற்பொழிவு கூட்டத்திற்கு முன்னிலையாக பெருமைக்குரிய ஒரு ஆழ்ந்த சொல்லப்பெற வேண்டிய முன் வரலாற்று பகுதிகளை முறைப்பட எடுத்து நெஞ்சார வாழ்த்திய எங்கள் ஐயா முனைவர் நா. இளங்கோ அவர்களே, அறிஞர் பெருமக்களே, குடும்பத்தினரே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உலகறிந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயல்பாகவே நான் இதை பொறுப்போடுதான் செய்து கொண்டிருக்கிறேன். இயல்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும், அவர்கள் மனம் மகிழும்படியான சில செய்திகளை சொல்லி அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதாக இல்லாமல், எல்லாருக்குமே வாழ்க்கையினுடைய இக்கட்டு இருக்கிறது. அவர்கள் எல்லாருமே படிக்கவே மாட்டேன் என்கிறார். படிப்பது என்பதை அறவே தவிர்த்து விட்டுத்தான் ஒட்டுமொத்த குடும்பங்களும் இயங்கி இருக்கின்றன. இயல்பாக ஒருவரை அழைத்து 1330 குறள்கள், அவற்றிலே என்னென்ன உங்களுக்கு குறள் தெரியும் என்று சொன்னாலே கதை தெரிந்துவிடும். யாருக்கும் அடிப்படை அளவு கூட தெரியாது என்று படிக்கிறதும் இல்லை. நாம் படித்ததை வைத்துக்கொண்டு ஏதோ படித்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது படிக்க தொடங்கின 50 ஆண்டுகளுக்கு முந்தைய எனக்கு தோன்றினது. அதிலே எப்படியாவது ஒரு 10-20 குறள்களை அவர்கள் காதில் போட்டு விடலாம். அது தொடர்பாக இருக்கிற சொற்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி அதை உருவாக்கினார்கள் என்கிறதுக்கான செய்திகளை சொல்லிவிடலாம். அல்லது அது உலகத்துக்கு எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது என்கிறதை ஒரு தெளிவாக தெரிவித்து விடலாம் என்கிறதை ஒரு உள்ளீடான விருப்பமாக, வேண்டுகையாக, ஒரு தேவையாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது இந்த படிப்பு. சட்டம் படித்து அதற்கு முந்தைய நிலைகளுக்கு பின்னால் 50 ஆண்டு கால அளவு என்பது இந்த தமிழை பற்றி ஆழமாக எண்ண தொடங்கிய பருவம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி தொடங்குகிறது. இதுல எனக்கு 2வது மொழி கூட பிரெஞ்சு தான். வணிகவியல் படிக்கிற பொழுது கூட 2வது மொழி எனக்கு பிரெஞ்சு தான். சட்டம் படிக்கிற வரை ஆங்கிலம் தான். ஆனால் தமிழை நான் உள்ளீடாக படித்துக் கொண்டே இருந்தேன். அந்த படிப்பை யாரும் படிக்கவில்லை என்கிறது கூட எனக்கு தெரியும். இது மண்டை கொடுப்பாகவோ செருக்காகவோ ஒரு பெருமிதத்துக்கோ சொல்லிக் கொடுக்கிற பொய் இல்லை. அதை நான் தமிழகம் முழுமைக்கும் இந்த 50 ஆண்டு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களிலும் உலக அளவிலாக நடக்கின்ற கருத்தரங்குகளிலும் 25 ஆண்டு கூடிய காலத்தினுடைய அந்த பேராசிரியர் பணி நிலையிலும் அவற்றை ஆழமாக கண்டேன். அவர்களும் ஏன் நுனிப்புள் மேய்கிறார்கள் என்றால் மண் படாமலே தின்றுவிட்டு போய்விடலாம் என்பதற்காகத்தான். ஆழமாக உள்ளே இறங்கிடும் பொழுது சிக்கல் எல்லாம் வரும். இந்த 50 ஆண்டுக்கு முந்தைய என்னுடைய நிலையை எண்ணி பார்க்க வேண்டியது என்னோடு ஒட்டி கொண்டு வருகின்ற எங்களுடைய மாமா தாமரைக்கு அவர்களுக்கு ஆழமாக தெரியும். எப்படி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற அத்தனை வரலாறும் அவருக்கு தெரியும். ஆனால் அதற்கான ஒரு எதிரி விலை என்கிறதை தமிழகத்தில் பார்க்கவில்லை. யாரும் பொருட்படுத்தவில்லை. யாரும் பெருமையாக கூட கருதவில்லை. பிறப்பற்றி எண்ணுகிறார்கள். அது ஒன்றும் சில கோடியில் ஒன்றாக கூட இல்லை. 17 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். 17 ஆள் கூட இல்லை. அப்படித்தான் 50 ஆண்டு கால வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். சார்,
இந்த 50 ஆண்டு காலத்திற்கும் தொடங்கிய இந்த படிப்பு ஒரு தேடல் படிப்பு. தேடுவது வேற ஒன்று இல்லை, இதற்கு என்ன என்று தேடுவது. அது ஏராளமான விளைவுகளை, ஏராளமான என்கிறது கூட கன்னடத்தினுடைய வடிவம். பேராளம் என்று ஒரு சொல் உண்டு. அளம் என்கிறது உப்பு. பேரளவாக குவித்து வைக்கப்படுகிற அந்த குவியலுக்கு பேராளம் என்று பேர். பேரளம் என்கிறது, அதனாலதான் ஊர் கூட. இந்த பேராளம் என்கிறது பாலார் கன்னடத்துக்கு வராது. நம்ம ஏராளமும் என்று சொன்னால் அதுதான் நாம் ஏராளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பேராளமான விளைவுகளை பார்த்தேன். இருந்தாலும் கூட செய்யப்பட வேண்டியவற்றில் கிடைக்கின்ற தேவைகளில் அது ஒரு சில விழுக்காடுகளில் 50 ஆண்டுகளுக்கு முந்தைய என்னுடைய நிலையை எண்ணி பார்க்கிறேன். நான் அப்பொழுதும் பாட்டு எழுதுவேன். பாட்டு எழுதுவது என்கிறது ஒரு பெரிய மனக்கோளாறு என்று பின்னால் எனக்கு விளங்கினதிலிருந்து அதை எழுத தொடர்கிறோம். எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு தேவைக்காக அதை எழுதி கொண்டிருக்கேன். அண்மையில் கூட என்னுடைய பெரிய மகன் என்னை பார்த்து அந்த பாட்டெல்லாம் நல்லா இல்லப்பா அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு போனார். சரி, அது ஒரு உண்மையும் கூட என்கிறதை நான் வெளியீடாகவே உணர்ந்தேன். 50 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதினது ஒரு 47 ஆண்டுகளுக்கு முந்தி நூலாக வெளிவந்தது. முதல் பாட்டு நூல் நிறைந்தேன் என்கிறது. அது 47 ஆண்டு காலமாகும். அப்பொழுதே மொழியில் இருந்த ஊற்றத்தை பாவாணரை எதிர்த்து தகுதி என்று ஒரு நூல் எழுதினேன். இதுதான் 47 ஆண்டுகளுக்கு முந்தி என்னுடைய தேடலினுடைய தொடக்கம், அதனுடைய அடையாளம். அதை பாவாணரிடம் தான் முதலில் போய் கொடுத்து உங்களை எதிர்த்து எழுதியிருக்கிறேன், உங்களை திறனாய்ந்து எழுதியிருக்கிறேன், உங்களை குற்றம் சொல்லியும் எழுதியிருக்கிறேன் என்று கையில் கொடுத்தேன். அவர் மிக வியப்பாக அதை கையில் வாங்கி பார்த்து கொண்டு தகுதி என்கிற நூலை இடப்பக்கத்தில் வைத்துக் கொண்டு நிறைந்தேன் என்கிற நூலை வடப்பக்கத்தில் வைத்துக் கொண்டு தகுதி நிறைந்தேன் என்று நீங்கள் சொல்வது போலவே இருக்கிறதப்பா என்று அவர் சொன்னார். இது பொய் இல்லை. இது ஒரு 30 ஆண்டுக்கு முந்தைய கூட யார் நூலிலே முன்னூறு பதிவு செய்து வைத்திருக்காங்க. சரி, இந்த 50 ஆண்டுக்கு முந்தைய தமிழ் என்கிறது நானே எண்ணி பார்த்து வியப்படைகிறேன். இயல்பாக எளிமையாக எழுத முடியும், குழந்தைகளுக்காக எழுத முடியும், ஆற்றலாகவும் வண்ண வகையிலே ஒழுக்காக எழுத முடியும். அத்தனை எழுதி பார்த்த காலம் 50 ஆண்டுகளுக்கு முந்தியது. நான் எதுக்கு சொல்கிறேன்? நான் சொல்கிறது எல்லாம் பயனுடையதாக ஆகும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அந்த பழைய செய்தியை சொல்கிறேன். அறிந்தது வரைக்கும் நீ அளவின்றி உரைப்பாய் என்னுடைய பாட்டு, 50 ஆண்டுக்கு முந்தைய பாட்டு. அறிந்தது வரைக்கும் நீ அளவின்றி உரைப்பாய், அறிந்தினார் என நீ பிறர் பற்றி குறிப்பாய், பிறர் பற்றி குறைப்பாய், அறிந்திடாய் நீ என விளைக்கிடி முறைப்பாய். இது போல எழுதுகிற பாட்டு வகைகளும் உண்டு. சிலர் ஒன்று எளிமையாக இருக்கிறதையே வண்ண வகையிலே குழைத்து எழுதக்கூடிய ஆட்களெல்லாம் கூட 47 ஆண்டுகளுக்கு முந்தி வந்தது. அது எந்த பயனையும் அளிக்கவில்லை என்கிறது பின்னால் ஆழமாக உணர்ந்தேன். அறிவு இன்னதென தெரியாதுடன் அறிவுராவடி கீழ்நிலை மாத்திய நெறியிலா பல நண்பரை கூடிய காலம் கழித்தே. அறிவு இன்னதென தெரியாதுடன் அறிவுராவடி கீழ்நிலை மாத்திய நெறியிலா பல நண்பரை கூடிய காலம் கழித்தே. இது 54 ஆண்டுகளுக்கு முந்தைய பாட்டு, அருளினுடைய பாட்டு. மறித்தும் இவ்வுலகோர் முறையில் ஊரா அரிய நேரமதன் அருமையான் புரிந்திடாத இவன் போக்கினேன் ஆக்கினேன் நாளை அழித்தேன். அந்த பாட்டினுடைய முடிவுல பெருஞ்சித்திரனார் எனும் பேரறிவத்தேன் என்று அந்த முடிகிற பொழுது பொறியலாம் தனி பூரிப்பில் எழுந்தன விரிவடைந்துள்ளமார்ந்து நிறைந்தது நெறியலாம் நமக்கே இதுதான் என ஆக்கம் நிறைந்தேன் என்று நான் சொல்வது. 57 ஆண்டுக்கு முந்தி இப்படி பாட்டு எழுதுகிறவன் பாட்டு எழுதுகிறது ஒரு வேலை இல்லை. நேரடியாக உரையிலேயே அது அழுத்தமாக நிலைப்பாக செய்துவிட்டு போகலாம் என்று தெரிந்து தெரிவினேன். சரி, கிடக்கட்டும். இதற்கு பிறகு மனம் என்னவானது என்கிறது. ஒரு இடைக்காலத்துல ஒரு பாட்டு இருக்கும். என்னை நன்றாக இறைவன் செய்தனன், என்னை நன்றாக இறைவன் செய்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இப்பொழுது பழைய குப்பைகளை எல்லாம் பொறுக்கிக் கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் தொகுத்து கொண்டிருக்கிறோம்.
அதுல ஒரு தாள் கிடந்தது. அந்த ஐயாவோட கூட செடின்னு எவ்வளோ சொன்னேன். அந்த தாள் என்னன்னா அந்த பாட்டை எழுதியிருக்கிறோம். அது கீழே எழுதி, என்னை நன்றாய் எந்தான் என் பெற்றவர் பெற்றனர் முனைத்தமிழ் 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 முற்றி மாயளவு மாயவே சாகர வரைக்கும் ஆய்ந்து கொண்டே இரு என்கிறபடியான பாடல்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முந்தியதுதான். இந்த பெருமையை எதற்காக சொல்கிறேன்? இந்த மன உணர்வாகவே இருக்கிறேன். இதையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதையாவது ஒரு சிறு துரும்பையாவது இந்த உணர்வுல தூக்கி போட்டு ஏதாவது ஒரு உரமாக, ஒரு வளர்ச்சி உரமாகாதா என்கிறபடியான உழைப்புத்த என்னுடையது என்பதற்காக உங்கள் முன்னால் இந்த முன்னுடைய தொடங்குகிறேன். இந்த திருக்குறளை பற்றி தொடங்கிறது என்கிறது அது நிலைத்தது. அண்மையில் கூட பொழிலன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுந்திருந்தார்கள். அதிலே சாதி என்கிறதை பற்றி பரிமையாளர்கள் இந்த இடத்துல சொல்கிறார்கள் என்று. அதற்கு என்ன என்று கேள்வி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், கொஞ்சம் படித்துவிட்டு சொல்கிறேன், அடுத்தபடியாக சொல்கிறேன் என்று விடைய சொன்னேன். திருக்குறள் என்கிறதை அவர் எழுதினது என்கிறதே இந்த இனத்தை எப்படியாவது விழிப்புறுத்தி விட வேண்டும், அவர்களுக்கு விழிப்பு ஏற்படுத்தி விட வேண்டும். ஆரியம் என்றால் என்ன என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள் மறுபடியும் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நூலை செய்தார். அவர் யார் என்று தெரியவில்லை என்று நான் எழுதினதுக்கு தமிழகத்தில் ஏராளமான எதிர்ப்புகள் வந்தன. அவருடைய மனைவி யார், அவருடைய ஊர் எது, அவர் எங்கு வாழ்ந்தார், எங்கு வளர்ந்தார், எங்கு பிறந்தார், எங்கு படித்தார் என்கிறது எதுவுமே தெரியவில்லை என்று ஒரு பாட்டு எழுதினேன். திருவள்ளுவர் என்கிறது கூட அவருடைய பெயர் என்று எழுதினேன். உடனே பலரும் பெரிய இந்த மன இனத்தின் மேலும், இந்த மொழியின் மீதும், இந்த நாட்டின் மீதும் பெரிய அக்கறை கொண்டவர்கள் போல் பலரை ஏகினார். இழிவிழிவாக கூட பண்ணேன். இழிவிழிவாக பேசுவது என்கிறது தமிழனுக்குரிய அடிப்படையான பெரிய ஆற்றல். கொஞ்சம் அறிவு தான் போது எதிர்த்து தொடங்கி விடுவான். அதுல இந்த ஊடகம் கிடைத்ததிலிருந்து பல பேர் சொன்ன உங்களுக்கு வியப்பா இருக்கும். அருள் என்கிறவன் தமிழன் இல்லை என்கிறதை நூற்றுக்கணக்கான பேர் போட்டுவிட்டார். தெரியுமா உங்களுக்கு? தமிழன் இல்லை. என்னுடைய மனைவி ஒரு தரவில் வியப்பாக அழுதாள். அவள் அந்த பெண்ணியம் தொடர்பாக இருக்கிற கருத்துக்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிற பொழுது, நீ என்னடி, நீ பெரியாருக்கு வைப்பாட்டியா என்று எழுதினார்கள். அதை கேட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டே இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னார். எனவே இவர் தமிழர்களுடைய அடிப்படையான மூளை, அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய எண்ணம், அது தொடர்பாக இருக்கிற எழுச்சி என்கிறதெல்லாம் என்ன என்று ஆழமாக 50 ஆண்டுகளாக பார்த்து வருகிறது. இதில் இந்த திருக்குறளை பற்றி ஏன் இதை வழிந்து மிகப்பெரிய செலவை செடியினை அவருக்கு ஏற்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் வருகிறவர்களுக்கெல்லாம் நம்முடைய குடும்பத்தவர்கள் அதெல்லாம் சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்கிறதுக்கான அடிப்படைகளை செய்து இதையெல்லாம் ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எப்படியாவது இந்த அடிப்படை செய்திகளை இதனுடைய ஊடக வாயிலாக இதை போட்டுவிட வேண்டும், அவர்கள் காதிலை போட்டுவிட வேண்டும் என்பதற்காக. எனக்கு எவ்வளவு சிலம் இந்த தமிழ் இனத்தை எதிர்க்கிறவர்கள் மீதும், ஏமாற்றுகிறவர்கள் மேலும், நடிக்கிறவர்கள் மீதும் இருக்கிறது என்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் செய்தி. இதுல திருக்குறளுக்கு உரை எழுதினவன் என்கிற அந்த பரிமேலழகன், அவன் எழுதி இல்லையானால் நமக்கு திருக்குறள் கிடைத்திருக்காது. நாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அவன் பார்ப்பான், அவன் எழுதினதுனாலே அந்த உரை தப்பித்தது. அவனால் தான். அந்த நன்றி உணர்ச்சி கூட எனக்கு உண்டு. ஆனா எவ்வளவு பெரிய குறும்பன், தன்னுடைய அறிவியெல்லாம் எப்படி உருக்கி தன்னுடைய இனக்காப்புக்காக போட்டிருக்கிறார் என்கிறதுதான் பெரிய வியப்பு. அதுல சில பகுதிகளை சொல்றதற்கு இதுல அவனுடைய காலத்துக்கு பிறகு ஆரியம் மறுபடியும் விழிப்பாக இருந்து கொண்டு திருவள்ளுவர் மாலை செய்கிறது. திருவள்ளுவர் மாலை பரிமேலழகனுடைய காலத்துக்கு பிறகு செய்யப்படும். அவர் எழுதினது அறம், பொருள், இன்பம் 3. அது முப்பால் என்கிறது ஒரு குறிப்பு. அவர் வீடு பேரு பற்றி அவருக்கு பெரிய அக்கறை இல்லை. அவருக்கு கடவுள் பற்றும் இல்லை. அவர் சிலவற்றை தொடர்பாக ஊழ் பாவம் என்று சொல்லுகிறதெல்லாம் கூட அந்த ரவி ஒரு திரைப்பட இயக்குனர் சொல்வானே, அவன் பேர் என்ன, இவனுக்கு இந்த ரஜினிகாந்துக்கு நடிக்க வைப்பானே,
ஒருவன் எந்திரன் எடுத்தானே, அவன் சொல்லுவான் அடிக்கடி சும்மா அப்படின்வான். அது போல சும்மா இவன் இந்த இந்த 53 பாட்டு எழுதியிருக்கிறான். முதல்ல திருக்குறள் படிக்கிறதுக்கு முந்தி அந்த திருவள்ளுவர் மாலையை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அப்படியே தென்னையிலே நம்முடைய பழங்காலத்தில் இருக்கிற நம்முடைய பாட்டன் அவர்கள் எல்லாம் தென்னையில் இருக்காங்க, அதைத்தான் திரும்பி படித்தார்கள். அதில் இருக்கிற குறும்பு, அதில் இருக்கிற சூழ்ச்சி என்கிறத பார்த்தா மிக வியப்பாக இருக்கும். அவருடைய நூல் அவர் யாருன்னே தெரியவில்லை, ஆனா எல்லா புலவரும் படித்தான். இந்த சரோஜாதேவி புத்தகம் படிக்கிறது போல கல்லூரி மாணவர்கள் சரோஜாதேவி போல இருக்கிற புத்தகங்கள் இருக்கிறதே பாலியல் நூல்கள், அதை படிக்கிறது போல எல்லா புலவரும் படித்தான். ஆனா அவர்களுக்கே யாருக்கு அடையாளம் தெரியவில்லை, ஆளை தெரியவில்லை. பெய்யன பெய்யும் பெருமழை என்ற பொய்யல் புலவன் பொருளுரை தேராய் நூல் பெயர் தெரியவில்லை. பொருளுரை என்று எழுதலாம் 1800 ஆண்டுகளுக்கு முந்தி. பொருளுரை தேராய் பொய்யில் புலவன், பொய்யில்லாத புலவன் அப்படிலாம் தெரியுது, ஆன தெரியல. அவரு ஒரு உள்ளீடாகவே மிக கமுக்கமாக அதை இயங்கி இருக்கிறார். அவருக்கு இருந்த அறிவு என்கிறது ஒரு 200-300 அந்த கால பாவலர்களுக்கு இருந்த அறிவை அவர் சுமந்திருந்தார். எனவேதான் 2000 ஆண்டுகள் 2057 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதற்கு ஒரு இடத்திலே கூட எந்த பயனும் இது குறையாக இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. சரி, அதுல முதல் பாட்டு மேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அசரீரின்னு போட்டிருப்பான். பாட்டு வெளியிலிருந்து வானிலிருந்து கேட்டது. சரீரம் என்கிறது உடல், சரீரி என்ற உடல் இல்லாமலே ஒரு வடிவம் அது சொன்னது. நீ இந்த அரங்கேற்றுவதற்கு என்று ஒருத்தர் சர்மன் என்று ஒருவன் இருக்கிறான், ஒரு ஊமை பயல். அந்த பயல் தான் இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அந்த அசரீரி சொன்னதாக முதல் பாட்டு தொடங்குகிறது. நினைத்து பாருங்கள், முதல் பாட்டு அதாவது புரட்டு என்கிறதுக்கு அது ஒரு முதல் அடையாளம். இரண்டாவது பாட்டு பாண்டிய வேந்தே நான் படைப்பு காலத்தில் நான்முகனாவிலிருந்து நான்முறையை பாடினேன். இரண்டாவது பாட்டு படைப்பு காலத்தில் நான்முகனாக நான் இந்த நான்மறையை பாடினேன். பின்னர் என்ன செய்தேன்? இடைக்காலத்தில் பாரதம் பாடினேன். இப்பொழுது வள்ளுவன் என்கிறவனுடைய ஒரு வாய் வழியாக நான் வருகிறேன் என்று இரண்டாவது பாட்டு. இப்படியே இருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வருகிறேன்? வீடு பேற்றிற்கு ஆழமாக அவன் பரிமிரர்கள் எல்லாவற்றுக்கும் அந்த மூச்சம் கிட்சம் அது இதுன்னு என்னென்ன மூட நம்பிக்கைகளை அதனுள் செருக முடியுமோ அதையெல்லாம் செய்து வைத்தார். அதை ஈடு செய்வதற்காக 7வது 8வது 19வது 33வது 38வது 40வது பாடல்கள் இந்த வீடு பேற்றினுடைய சிறப்பை திருக்குறள் சொல்வதாக ஒரு மாய்மாடம் காட்டியிருக்கிறது. சரி, கிடக்கட்டும். அதில் இருக்கிறதே ஒரு 5-6 செய்திகள் நீங்க உள்ளே போட்டுக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் மாலையை நீங்கள் மீண்டும் படிக்க கூடாது, அதற்காகத்தான் இதை முடித்து விடலாம் என்று சொல்கிறேன். நான்மறையின் மெய்ப்பொருளை அதுக்குள்ளார திருவள்ளுவர் என்ன செய்திருக்கார்? வேதத்தினுடைய பொருளை உள்ள செருகியிருக்கார். நான்மறையின் மெய்ப்பொருளை 4ஆம் பாடல் செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே இன்னொரு புலம் பாடுறான். எல்லாம் கட்டி வைத்து அவர்கள் பார்ப்பம் பண்ண அந்த அமுக்கடத்துக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அந்த செய்யா மொழி என்பது செய்யாத மொழி, தானே தேவ மொழி. அதுவா தோன்றினது, அது தான் தோன்றி இயல்பா யாரும் செய்யல, மக்கள் பேசல, இயல்பா அது ஒரு தான், அது செய்யா மொழி. சரி, அது எழுதா கிழமை, எழுத்து இல்லை அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மொழி. அந்த செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே 23ஆம் பாட்டில் பாடுகிறார். வேத பொருளை தெளிவாய் விளங்க, மிக விளங்க என்று 24வது பாட்டு சொல்கிறது. மெய்யாய வேத பொருள் விளங்க என்று 28வது பாட்டு சொல்லுகிறது. தாமே தமை பயந்த வேதமே மேதக்கன என்று 32ஆம் பாட்டு சொல்லுகிறது. எல்லாமே வேதத்தினுடைய கருத்தை எடுத்துக்கொண்டுதான் திருவள்ளுவர் இதை உருவாக்கி இருக்கிறார் என்கிறதுக்காக படாத பாடுபடுகிறார். வேத பொருளை விறகால் விரித்து உலகோர் ஓத என்று 32வது பாட்டு வருகிறது. இது ஆங்கிலம் உங்களுக்கு பித்தளைன்னு ஒரு சொல் இருக்கிறது சமஸ்கிருதத்தில்.
அடு என்கிறது சுடுவது, சுட்ட புண். சுட்ட புண் என்பது அட்டாலும் பால் சுவையில் குன்றாது என்கிற பாட்டிலே அந்த பொண்ணை சுட்டாலும் கூட அது ஒளி தரும் என்கிறபடியான பாட்டு வரும். பொன் சுட சுட ஒளிரும். எனவே அந்த அந்த அடு என்கிறது சொல்லி நின்று அடகம் ஆடகம் என்று பொண்ணுக்கு ஒரு தமிழிலே ஒரு பெயர் உண்டு. ஆடக பெருநிறை ஐயைந்து இரட்டி தோடார் போந்த வேலோர் தன்னிறை மாடல மலையின் கொள்கென கொடுத்தாங்க அந்த சிலப்பதிகாரத்துல வரும். தன்னுடைய எடை அளவுக்கு அந்த மாடல மலையன் என்கிற பார்ப்பானுக்கு அவன் அது இப்பொழுது சில நூறு கோடி பணத்தை அந்த அந்த தங்கத்தை அவன் ஏதோ ஒரு பொய் சொன்னான் என்கிறதுக்காக அந்த முட்டாள் செடியன் கொடுத்தான். இதை அந்த நாய் வாங்கி கொண்டு போய் ஓடி விட்டது. என்ன ஆனதுன்னு தெரியவில்லை. இது எதுக்கு சொல்கிறேன்? ஆடக பெருநிறை என்கிறது, ஆடகம் என்கிறது தமிழிலே பொன்னை குறித்த ஒரு சொல். அது சுடுவதன் காரணமாக, காய்ச்சுவதன் காரணமாக பொண்ணுக்கு வந்த சொல். பித்தளை தெரியும். பித்தளையை மிக அதிகமாக உள்ளே கலந்து பொண்ணோடு கலந்து செய்யப்படுகிற அந்த திருட்டு வேலைக்கு பித்தளை ஆட்டகன்னு பேர். பித்தளை ஆட்டக ஒரு சொல் இருக்குதே, அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பித்தளாட்டம் என்றா அந்த பொண்ணுல பித்தளை அதிகமாக சேர்க்கிற திருட்டுத்தனத்துக்கு இருக்கிற பெயர். இது ஒரு ஹைபிரிட். இது சமஸ்கிருதம் தமிழும் கலந்த ஒரு கூட்டுச்சொல். இந்த பித்தளாட்டத்தில் தலை சிறந்தவன் உலகத்திலேயே பிராமணன், ஆரியன். இதனுடைய அத்தனை நடிகம் செய்கிறதெல்லாம் ஒரு பெரும் புரட்டு. அதை மிக நுட்பமாக 700 பகுதிகளிலே ஆழமாக பதிவு செய்து இவர்களுக்கான என்னென்ன உணர்ச்சிகளை உருவாக்க வேண்டுமோ அதையெல்லாம் உருவாக்கினது தான் அந்த திருக்குறள். சரி, நான் செய்திக்கு வருகிறேன். இது தலைப்படுத்திருக்கிறது என்கிறது வேண்டும் என்றுதான் எடுத்தேன். இயல்பாக நான் பேசுகிறது என்கிறது எல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முந்தையே பல கோணங்களிலே பதிவு செய்து விட்டதுதான். ஆனால் யாருமே படிக்காது, எனக்கு கொஞ்சம் ஊதியமாக போய்விட்டது. ஏனென்றால் எதுவுமே உங்களுக்கு புதியது. ஏனென்றால் நீங்க பார்க்கவில்லையே. அதுல அந்த செய்திகளுக்கு பிறகு அந்த 50 ஆண்டு கால ஊரடியிலே எனக்கு அவற்றிலே பல்வேறு வகையான வளர்ச்சிகள், அடிப்படையான கரு மாறவில்லை, வேர் மாறவே இல்லை. அந்த வேர் அப்படியே இருந்தது. அந்த வேரே பருத்தது, அது கிழங்காகியது. வேர் தான் கிழங்காகும். அப்படித்தான் இந்த என்னுடைய ஆய்வுல பல்வேறு செய்திகள் இப்போ கிழக்காக இருக்கிற ஒரு சில பகுதிகளை பேசுவதுதான் இப்பொழுது என்னுடைய. ஆனால் தொடக்கத்திலேயே 30-40 ஆண்டுகளுக்கு முந்தையே 60 நூல்கள் வந்திருக்கிற அந்த செய்திகளில் உள்ளே நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். எனவே இப்பொழுது பழம் பழையதும் புத்தம் புதியதும் என்கிற தலைப்பை உள்ளே எண்ணிக்கொண்டு என்னோடு வாருங்கள். புல் ஒரு வேர்ச்சொல். புல் இது ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகள் பழக்கம் இருந்தார்கள் தான் ஏன் இந்த வேரை சொல்கிறார் என்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். அதுல தொடர்பே இல்லை, தமிழகத்துக்கு தொடர்பே இல்லை, அறிவுலகத்துக்கு அறவே தொடர்பு இல்லை. புல் என்கிறது ஒரு வேர் சொல். அதற்கு மேலெழுந்து தோன்றுதல், உள்ளிருந்து வெளிப்பட்டு தோன்றுதல் என்றெல்லாம் அவருடைய கருப்பொருள். அந்த அந்த புல் என்கிற ஒரு சொல்லு. புலர்தல், புலரி என்பது கதிரவன் எழுகிற தோன்றுகிற அந்த விடியற் காலம். புலரி விடியல், புலரி விடியல், புல்லோர்த்து கழிவி மலைவிடுகளா, புலரி விடியல். புற்று என்கிறது நீங்கள் இந்த எறும்பு புற்று, இந்த பாம்பு இருக்கிற புற்று அதை எண்ண வேண்டாம். புற்று என்கிறது ஒரு மேம்பட்டு மேல எழுச்சியாக ஒன்றை கிளம்புகிற பொழுது அதை புற்று. புற்றம் என்கிற சொல்லுக்கே ஆசிரியர்கள் தலை என்று ஒரு பதிவை செய்திருக்கிறது கணக்கிடும். இந்த புற்று, புறு, புறம் என்கிறது மேல். நமக்கு பின்னால் இருக்கிற இந்த முதுகு இருக்கிறது, அந்த முதுகு நாம் அடைந்து கொண்டு குரலாக நடந்தோமே, இதுதான் மேல் நமக்கு. எனவேதான் அதை புற முதுகு என்று சொல்றது. மேல் அதுதான். என்கிறது மேலதான். முதியவர் என்பது மேம்பட்ட அகமையினர். முதுகு என்கிறது புற முதுகு. புறம் என்கிறது சொல்லே மேல் என்கிறது வழியாக
அதன் பிறகு வெளி என்று போனது. புறம் என்கிறது சொன்னா லத்தீனத்திலும் கிரேக்கத்திலும் அப்படியே குவியெல்லாம் போய் விழுந்திருக்குது. ப்ரோ ப்ரீ பிரே என்கிற வடிவம் எல்லாம் இந்த முன்னோட்டாக பிரிஃபிக்ஸ் முன்னோட்டாக இணைக்கிற நூற்றுக்கணக்கான சொற்கள் இந்த புறத்தை தாங்கிறது. உங்களுக்கு ஒரு சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். புறம், புறமி, PURAMIS, புறமி என்ற மேல். புறம் இடோஸ், இடம், புறமிடோஸ், புறமிடோஸ், பைரமிடோஸ், பைரமிட், பிறகு பிரமிட் வந்து அது கூட புறமிடும் புறமின்னு சொல்லுகிறானே, அது என்னது? மேல். மிக உயரமாக கட்டப்பட்ட அந்த பிரமிட், அந்த உயர் கோபுரங்கள், சப கோபுரங்கள். சரி, இந்த புற என்கிற வழி புலர உயர்ச்சி கருத்தினுடைய வழி முதிர்தல், முற்றுதல், அந்த கருத்துக்களை தழி பல ஆக்கங்களை இது கொண்டு செல்கிறது. நெற்றி புற்று என்கிறது புது என்று வடிவம் அடைகிறதுக்கு முன்னால இப்ப நெற்றி என்கிறது நெத்தி என்கிறது போல், குற்றம் என்கிறது குத்தம் என்கிறது போல், தொற்று என்கிறது தொத்து என்கிறது போல், ஊற்று என்கிறது ஊத்து என்கிறது போல், நேற்று என்கிறது நேர்த்தி என்கிறது போல், இந்த புற்று என்கிறது புத்து என்பது தோன்றுதல் என்கிற நிலையில் இருக்கிறது. இந்த புத்து என்கிறது வடிவத்தில் நின்றுதான் புது என்பது. புது இது பாலியில வடபால் பகுதிகளில் இருக்கிற பல மொழிகள்ல தோன்றுதல் என்கிற பொருள் ஏற்பட்டுதான் புத்தின்னு ஒரு சொல் வந்தது. என்ன உங்களுக்கு தோன்றுகிறது, என்ன உங்களுக்கு தோன்றுகிறது என்கிறது கீழே எல்லா செய்திகளும் இருக்கு. சரி, அது கிடக்கும். அது உள்ள என்ன மனத்துல எழுகிறது, எண்ணம் என்றாலே மேலெழுதல் என்றுதான் பொருள். சரி, கிடக்கட்டும். இந்த புத்து முற்று என்கிறது முத்து என்றானது போல் முதிர்ந்த உள்ளே சிப்பிக்குள்ளால இரண்டு ஓட்டுக்கு உள்ளால இருக்கின்ற உள்ளே இருக்கிற அந்த பகுதி கூர்மையான பகுதி, அந்த முத்து உருவாக்குவதற்கு இருக்கிற நுட்பங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதாவது ஒரு தூள், ஒரு எம்மி உள்ளே போனால்தான், அந்த உள்ளே போன பிறகு ஏற்படுகிற உறுத்தலில் தான் அந்த இருக்கிற உள்ளே இருக்கிற பசைக்கு மேல பூசி 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 முற்றி அது உருவாவதற்கு 12 ஆண்டுகளிலிருந்து 15 ஆண்டு காலம் என்று சொல்கிறார். அது அந்த உள்ள அந்த கரு போக வேண்டும். அது முற்றினால்தான் முத்து. பாவாளர் வந்து முட்டை உருளையாக இருப்பதுன்னு சொல்வார். அவருடைய இதிலிருந்து வேறுபட்டான். ஏனென்றால் அவருடைய தோல் மீது ஏறிக்கொண்டுதான் 46 ஆண்டுகளாக தமிழை பார்க்கிறான். அப்படி அவருடைய தோல் மீது ஏறிக்கொண்டுதான் அவருடைய அறிவை பின்பற்றித்தான். அவர் முட்டு என்றால் எனக்கு என்ன அடிப்படை தெரிகிறது, 1000 சிப்பிகளை கொண்டு வந்து போடுகிற பொழுது உடைத்து பார்த்தால் அதில் 10ஓ 20ஓ 30ஓ இதுதான் தேறுகிறது. எனவே முற்றினது எதுவோ அதுதான் முத்து என்று ஆக முடியும். அது எதற்கென்றால், அது எப்படி என்றால், காழ்நெறி வகையாரும் ஒரு சொல்றது. காள் என்றால் மூத்தது, முற்றினது என்று பொருள், காழ்த்தது என்று பொருள். அந்த காள் என்கிறது முத்தை குறிக்கிற சிறப்பு சொல். காள் என்கிறது அது முத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, அது வித்தை குறிக்கும். கடுமையான அந்த வித்தையை குறிக்கும். காமத்து காழில் கனி என்பார் திருவள்ளுவர். காழில் என்றால் இன்றைக்கு வந்து சீட்லெஸ் ஃப்ரூட் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த சீட்லெஸ் முதல்ல திருவள்ளுவர் தான் எண்ணி பார்த்தார். காமத்து காழில் கனி என்று. சரி, இந்த முற்று என்கிறது முத்து ஆனது போல் இந்த புற்று என்கிறது முத்து என்று ஆனதும் அது புதிதாக தோன்றின புது என்கிற அடிப்படையில நூற்றுக்கணக்கான இடத்தில் புது குடம், புது கலம், புது நாற்றம், புது நீர் காவிரி, புது நெல், புது பெயர், புது போர்வை, புது மணல், புது முகை, புது புனல், புது பூ, புது வழி, புதிதாக இதுவரை தோன்றாமல் இருந்து எழுகிற புதிதாக வந்தது என்கிறதுக்காக அந்த புது என்கிற ஒரு சொல் வந்தது, மேலெழுந்தது என்று பொருள். புதுவர், புதுவோர், புதுவோர், புது தோற்ற தன்மைக்கு புதுமைன்னு பேர். இதை தொல்காப்பியன் புதுமை, பழமை, இறத்தல், சிறத்தல் என்றார் என்று ஒரு நூற்பாவை சொல்லிக் கொண்டு போவார். இந்த புது என்கிற இந்த வடிவம்
லத்தீனத்துக்கு போகிற பொழுது கிரேக்கத்தோடு தொடர்புடையதாக பியூ நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் ஆக்ஸ்போர்ட் அகராதி போன்றவற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். புது என்கிறதுக்கு புதோ PUTO போட்டு புதோ என்று ஒரு சொல் இருக்கிறது. இது புதுஸ் என்று ஒரு சொல் இருக்கிறது. புத்தே என்று ஒரு சொல் இருக்கிறது. அதுக்கு என்ன பொருள் என்றால் டு கிளீன், தூய்மையாக்கு என்று பொருள். டு கிளீன்ஸ் இந்த சென்ஸ், இந்த லிட்டரரி இந்த சென்ஸ், இந்த இலக்கியப்படி இந்த சொல் ரொம்ப அரிதாக இருக்கிறது என்று அந்த பழங்காலத்தில் அது மறைந்து போய் கொண்டிருக்கிற நிலையை லத்தீன மொழி அகராதி ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். சார், புது என்கிறது புதோ, புது என்ற தூய்மையான என்று பொருள். டு கிளீன்ஸ். சார், இந்த புதோ அடுத்த வடிவத்தில் புழு, மெது என்கிறது மிருது, மிருன்னு ஆகிறது போல, மிதிக்கிறது என்கிறது மெரிக்கிறதுன்னு ஆகிறது போல, அடுப்பங்கடை என்கிறது அடுப்பங்கரை என்று ஆகிறது போல, இந்த டானா ராணா தெரிவுல புது புது என்கிற அந்த வடிவம் புருஷ் என்று ஒரு வடிவமாக ஏற்படுகிறது. இந்த புருஷ் இதுக்கு என்னன்னா PURUS லத்தீனத்தில் PURUS புரு, அது புரு என்று ஒழிக்கணும், புரு ஒழிக்கணும், புருஷ் என்று எழுத்து இருக்கும். இதற்கு என்ன பொருள்? Clean, free from dirt or filth, pure, unstained, undefiled. இந்த பொருள் தூய்மையானது, கலப்பில்லாதது. Free or clear from any admixture or obstruction, எந்த வகையான கலப்பம் இல்லாதது என்று அந்த தூய்மை பொருள்களையே வரிசலாக ஒரு பக்கம் முழுமைக்கு பட்டியலிட்டிருக்கிறான். 30-40 பதிவுகள். அதனால் நூல்கள்லாம் குறித்திருக்கிறான். அந்த புருஷ் என்கிறது தூயது என்கிற வடிவத்தில். இந்த விதை என்கிறது மிரை என்கிறது போல, மிதி என்கிறது மெரி என்கிறது போல, கடி என்கிறது வெட்டுதல் பொருள், அதுதான் கரி என்று ஆனது போல, மடி என்கிறது மரி என்று ஆனது போல, இந்த புது என்கிற அந்த வடி புருஷ் என்று ஆகிறது. அவர்கள் ஆரிஜின் ஆப்ஸ்கியூர், மங்களா இருக்கிறது, மூலம் தெரியவில்லை என்று எழுதுகிறார்கள். சில பேர் துணிந்து ஆரியம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், முன்னாடி ஏறிக்கொண்டு பூ என்று ஏதாவது ஒரு மூலத்தை சொல்லுவோம். சரி, இது கிடக்கு. இந்த புது புருஷ் அந்த பியூர்லி, கிளியர்லி, வித்தவுட் ஸ்பாட், புள்ளி இல்லாமல், அழுக்கு இல்லாமல், சரி, புதியது என்கிறது புதிது என்று மாறினது. புதித்து, இப்ப நாம எல்லாவற்றையும் போட்டு குழப்போம். நாம் மொழியை பயன்படுத்துகிற வகையை தகுது. புதிச்சு புச்சி அப்படின்னா புதுச்சேரிய பிச்சைன்னு தான் சொல்லுவோம். நம்ம ஆளுக்கு பிச்சேரி போயிட்டு வந்தேன், பிச்சேரி நம்முடைய மொழியை அது அந்த புதுசு என்கிறத புச்சி அப்படின்ற வழக்கெல்லாம் கூட உண்டு. புதுவது விருந்தே தானம், புதுவது உழைந்த யாப்பின் நேற்றே என்று செய்யுடைய தொல்காப்பியர் பேசுகிறார். இது 2700 ஆண்டுகளுக்கு முந்தி. சரி, இந்த புருஷ் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் வருகிற பொழுது புருஷ் என்கிற வடிவத்தை காட்டி இந்த சொல் தான் மூலம் PURE பியூர் என்று வருவது இந்த புருஷ் என்கிற சொல்லில் நின்று வந்தது என்று எல்லாம் இங்கிலாந்து முழுக்க இருக்கிற அறிஞர்கள் பதிவு செய்கிறார். புருஷ், பியூர், பியூர்னஸ், பியூரிஸ்ட், பியூரிசம், பியூரிஃபை, பியூரிட்டன் என்ற தூய்மை உடையவன் போல் நடிக்கிற ஒருவனை குறிக்கிற சிறப்பு சொல் பியூரிட்டன், பியூரிட்டி. இந்த சொற்கள் எல்லாம் அந்த ஒன்று சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். பர்கேட்டிவ் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பர்கேட்டிவ் என்கிறது பேதி மாத்திரை. அது மலத்தை கழித்து தூய்மை செய்வதற்காக பர்கேட்டிவ்னு அந்த மருந்தில் போட்டிருப்பான். அந்த பர்க என்கிற அந்த வடிவத்துக்கு பர்கேட்டிவ்ல மூலம் இந்த புரஸ் போட்டிருக்கிறான், பியூர் போட்டிருக்கான், உடம்பை தூய்மை செய்வது என்கிறது. பர்கேட்டிவ் தொடர்பா பர்கெட்டோரியல், பர்க் என்கிறது ஆங்கிலத்தில் நீங்கள் போய் பாருங்கள். PURGE போட்டு பர்க், டு கிளீன்ஸ், துப்புரவாக்கு, தூய்மைப்படுத்து. சரி, இப்போ புது மலையாளத்துல புது, ஒதுக்குக,
புதுக்கு, புதுக்குன்னா புதிதாக ஆக்கு, புதுக்கம் to renew. சரி, புத்தரி என்பா மலையாளி. புத்தரியில புது அரிசி, புது அரிசி புத்தரி. The new rice raised in ceremonies, நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முன்னால அது தொடர்பாக புதிய அரிசி போட்டு பொங்கினால் அதுக்கு அந்த சொல்லும் பொழுது புத்தரி என்று மலையாள அகராதிகள் ஏராளமான பதிவுகள் இருக்கு. கோத்திக் மொழியில புது, தோடா மொழியில புது, கன்னட மொழியில புது, புது பொது நான பிறகு அவனுக்கு கொச்சு நாய் பொச என்கிறது இந்த புதுன்னு பேர். புத்திரி அந்த குடகு மொழியில, துளு மொழியில புது அத்தனையும் தூய், அந்த தூயது என்கிற பொருள் தான் கையாடுகிறார். சரி, புது அவு புதவு ஒரு சொல். தோன்றின அருகம்புல்லுக்கு புது புதவு என்று பெயர். புதவு, இது புதவம் என்கிறபடியாக எல்லாம் பல பதிவுகள்ல சங்க இலக்கியங்கள்ல பதிவு இருக்கு. நமக்கு யாரும் சங்க இலக்கியங்களை பார்த்தே இல்லையே. 10 பாட்டு 8 தொகையும் தெரியும். 10 பாட்டு எதுன்னு சொன்னா தலைமை ஆசிரியர் பிடிப்பார். சரி, இது கிடக்கட்டும். புனல் பொரு புதவி புதவில் புனல் பொறுகிற, புனல் போரிடுகிற, புனல் வந்து மோதுகிற, நீர் வந்து மோதுகிற அருகம்புல் எழுதுறான். இதெல்லாம் பழைய பதிவுகள், நூற்றுக்கணக்கில் இருக்குது. உங்களுக்கு சலிப்பாகிவிடும். சரி, பிறகு புதல் ஒரு சொல். தோன்றின முகை, தோன்றின முகை, முகு முகை அரும்பு, முகு முகை, முக்கு மொக்கு வந்தது முகை அரும்பு. இந்த மொக்கு என்கிறது மொக்குள். நான் ஏதாவது திருக்குறளுக்கு இழுக்கணும் இல்லையா? மொக்கு மொக்குள் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். மொக்குள், முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல், முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. மூடி இருக்கிற பூ அந்த அரும்பு, அதுக்குள்ளால நாற்றம் இருக்கிறது போல, மனம் உள்ளே இருக்கிறது போல, முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை இந்த பெண்ணுக்கு நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. இந்த சிரிக்கிறது என்கிறது இப்படி வாயை திறக்காம அப்படியே மூடிக்கொண்டே உள்ளே சிரிக்கிறாளே, அந்த சிரிப்புக்குள்ளால் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த நாற்றம் போல பத்தி செய்கிறார். முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளது ஒன்று உண்டு. வெளிப்பட தெரியாத அந்த குறுஞ்செரிப்புக்கு அது புன் சிரிப்பு அல்லது புன்னகை. அந்த புன்னகை என்கிறது கூட வெளிப்பட தெரியாத ஒரு நகைக்கிறது என்கிறதே நகு என்ற வெளிப்படுத்துன்னு பொருள், அது வெளிப்படுத்துன்னு பொருள். அதனால்தான் நகு என்கிற சொல்லிருந்து நகை என்று ஒரு சொல் வந்தது. வாயை திறந்து பல்ல காட்டினால்தான் அது நகை. அந்த புன்னகை கூட இல்லை, பல்லுகள் எல்லாத்தையும் மூடிக்கிட்டே சரிப்பாடுங்க. அது ரொம்ப நுட்பமா பெண்கள் செய்யக்கூடிய செய்தி, அதை மிக அழகாக பதிவு செய்கிறார். சரி, இந்த மொக்கைன்னு ஒரு சொல் இருக்கு. மொக்கை சோளம் என்ற அந்த சோளம் இருக்கிறதே, நாம் இப்பொழுதெல்லாம் வெளியில வாங்கி அவன் சுற்று தருகிறது தின்கிறோமே, அந்த மொக்கை சோளம் என்கிறது. மொக்கை சோளம் மொக்கா சோளம் என்றாய், இன்னைக்கு மக்கா சோளம்னு ஆகிருக்கான். நல்ல வேலையா மெக்காவுக்கு அதுக்கு தொடர்பு படுத்தல. மொக்கா சோளம் என்கிறது, மொக்கை சோளம் என்கிறது. அது பார்க்கிறது அந்த முகை போல இருக்கிறது தான் அதனுடைய வடிவம். சரி, அது கிடக்கு. புதல் அரும்பு. நீங்க அரும்பு என்கிறத சொல்லுகிறதுக்கு முன்னால் நீங்க உரு என்றால் தோன்றுன்னு பொருள், உறுத்தல் தோன்றுதல் பொருள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், உறுத்தல் என்பது மேல் தோன்றி எழுதல். சரி, இந்த உறும்பு என்கிறது தான் உகர அகர திரிவுல உறும்பு என்கிறது ஒரும்பு நாயி அரும்பு ஆனது, தோன்றின முகைக்கு பொருள். முடங்கு என்கிறது முடங்கு நாயி மடங்கு ஆனது, முயங்கு என்கிறது முயங்கு நாயி மயங்கு ஆனது, துளிர் என்கிறது தொழில் நாயி தளிர் ஆனது. இதுபோல் உறும்பு என்கிறது ஒரும்பு நாயி அரும்புனா தோன்றின முகை. இதை புதல் என்கிற சொல்லுக்கு இந்த பொருள் வளர தொடங்குகிறது. சரி, இது ஒன்று சொன்னா தெரியும். உறுத்தல் என்கிறது எல்லா கொட்டையும் பழத்துக்கு உள்ளார கிடக்கும். வெளியிலிருந்து கேஷ்யூ என்ற பெயர்ல வந்திருக்கிற அந்த பழத்துல அந்த கொட்டை வெளியே வந்திருக்கு.
அதனால முந்து உரு கொட்டை, முந்திரு கொட்டை, முந்திரி கொட்டை என்பது வெளியில இந்த எந்த பழத்திலையும் வராம இது மட்டும் வெளியே வந்ததும் நம்ம தமிழ் பேர் வைக்கலாம். இது ஒரு 300-400 ஆண்டுக்கு வந்துதான். நீ பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது நீ இல்லடா முந்திரி கொட்டை, நீ வர்றன்னா என்ன பொருள்? அதுக்கு உள்ள இருக்க வேண்டிய அந்த கொட்டை வெளியே வந்திருக்கு. முந்து உருத்து வந்து வருகிற கொட்டை இருக்கிறதே, அது முந்துரு கொட்டை தான். முந்திரி கொட்டை ஆகிறது. இது மொழி அல்ல, ஹார்மோனிக் சீக்வன்ஸ் ஆஃப் ஓப்பன்ஸ், உயிர் இசைவு மாற்றம் என்கிற இலக்கணப்பட்டது. சரி, இந்த ஒரு புது புதல் அரும்பு குறும்பும் இருவிசும்பு இவரும். குறுகு என்கிறது பறவை, அது நாரை கொக்கு போன்றிருக்கிற பறவைகளை குறிக்கிற சிறப்பு சொல். குறுகு என்கிறது இதெல்லாம் நாங்களாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு என்கிற வடிவம், குறுகு என்கிற வடிவம். கூர்கு நீளமாக அந்த அழகு உடையதாக இருக்கிற பறவைகள் எல்லாம் குறுகு என்று சொல்லப்பெறும். அது ஒட்டுமொத்தமா நூற்றுக்கணக்கான குறுகை எடுத்து வைத்துக் கொண்டு அதை படித்தால்தான் இதெல்லாம் வழங்கும். கூறு குறுகு குறுகும் இரு விசும்பு இவரும். புதலும், புதல் என்கிறது இந்த அரும்பு. இந்த புதலும் வரிவண்டு ஊத வாய் நெகிழ்ந்தனவே குறுந்தொகை. புல்பூடுகளுடைய பிறகு செறிவு தொகுதிக்கு அந்த புதல் என்கிற சொல் ஆகிறது. சேர்நாறு பிடவும் பைப்புதல் எருக்கி, பகுவாய் ஞமனியோடு பைப்புதல் எருக்கி, சார்தலை மணந்த பைம்புதல் அகலான்களே, பைம்புதல் நடிசிலை முருகிருந்தோளே என்று அகலான்களே. நூற்றுக்கணக்கான இடங்களில் புதல் என்கிறது செடி கொடிகளுடைய ஒட்டுமொத்த தொகுதி இருக்கிறதே, அந்த செறிவுக்கு போகிறது. சாம்பல் என்கிறது சாம்பர் என்றாகிறது போல, குடல் என்கிறது குடர் என்றானது போல, இந்த புதல் என்கிறது புதர் என்றாகிறது. இந்திய மொழிகளிலே ஒரு 30-40 மொழிகளிலே, திபெத் வரைக்கும் இருக்கிற மொழிகளை பார்த்தேன். அது புதர் என்கிறது புஷ் 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 போட்டிருக்கிறான். சரி, கிடக்கட்டும். இந்த புதல் அரும்பு அங்க என்ன போகுது? ஆங்கிலத்துக்கு வர்ற பொழுது BUD பட், BUD bud, a rudiment of shoot, a foliage, a flower, leaf are not fully open, முழுக்க திறக்காதது. இந்த COD-ல 128வது பக்கத்தில் இருக்குது. புத்து என்கிற வடிவத்தில் இந்த புதல் என்கிற வடிவத்தினுடைய முனை அங்க கிடக்கிறது. புத் புஷ் வித் ஹெட், தலையை துருத்து வெளியே வா என்கிறதுக்கு ஆங்கிலத்தில் புட்னு பெயர். இது ஜெர்மானிக்கில் பூத்தம். ஸ்ப்ரவுட் என்பது முளை. புத்தர் பட் இதெல்லாம் ஆங்கிலத்துக்கு வருகிற போது கடைசியில் பட்னு வந்து நிற்கும். சரி, புத்தம் என்கிற வடிவம் தோன்றினது, மேல் எழுந்தது என்கிற பொருள்ல இப்ப சட்டை இருக்கிறது, உள்ளே போட்டிருக்கிற புத்தான் என்று நாம் சொல்கிறோமே பொருத்தான், இது புத்தம் என்றதான் பட்டன் வந்ததுன்னு அந்த எல்லா முண்டங்களும் சேர்த்து சொல்றான். பட்டன் என்று வந்திருக்கிறது, இது புத்தோ. சரி, கிடக்கட்டும். இந்த நிலை, இந்த புல் பூடுகளுடைய தொகுதி, இந்த ஹெர்ப் என்கிற பொருள்ல, மூலிகை என்கிற பொருள்ல, பொத்தானி வரும்பொழுது நம்ம ஒண்ணுமே புரியுது. பொட்டானிக்கல் கார்டன் புரியல. புதல் என்கிற சொல் விளைத்திருக்கிற நூற்றுக்கணக்கான வடிவங்கள். இது கிரேக்க மொழியில இந்த புதல் என்கிறது ஃபுதோ, பிளான்ட். இந்த ஃபுதோ என்கிற வடிவம், ஃபுதோ என்கிறது ஃபைட்டோ என்ற ஃபைட்டாலஜி என்ற இந்த புதலியல். நீங்க ஆங்கில அகராதிகளை போய் பாருங்கள். ஃபைட்டோசைட், சப்ஸ்டன்ஸ் ஃபார் கில்லிங் பிளான்ட், செடி கொடி. Phytogenesis, origin and growth of the plants. Phytogenesis, phytography, இந்த புதல் விளக்க வரைவியல். The science dealing with the description of the plant. சரி, இது நூற்றுக்கணக்கான சொற்களை விளைத்து போகிறது, அது தேவையில்லை. சரி, இப்போ மறுபடி வேறு பக்கத்துக்கு வருகிறேன். இதுல இந்த புது என்கிற அந்த அடிப்படையில் தான் புது என்கிற அந்த சொல், அந்த ரீடியூப்ளிகேஷன் பேர். மறுபடி சொல்லுகிற பொழுது புத்தம் புதிய என்று வரும். புத்தம் புதிய, புது என்கிறதை நான் சொல்லி முடித்துவிட்டேன். இப்ப வேறு பகுதிக்கு போய் வருகிறேன். வை பொருந்தல் கருத்து வேர். வை இந்த பொருளை இப்படி வை என்றா இதோடு பொருத்துன்னு பொருள். வையை
என்று ஒரு ஆற்றுக்கு பெயர். தமிழகத்தில் அங்கும் இங்குமாக தெரிந்து கொண்டிருந்த அந்த விலங்கு வித்தகாந்தரம் செலக்டஸ் என்கிற நிமிர்ந்த குரங்கு ஆகிய தமிழ மாந்தன், அவன் எல்லா பகுதிகளுக்கும் போய் பல பகுதிகளில் வளர்ந்து இருக்கிறது. ஆனா மதுரைக்கு வந்தா அந்த அந்த ஆறு வற்றாமல் அது ஓடிக்கொண்டிருக்கிற செய்தியை பார்த்து விட்டுத்தான் சிலப்பதிகாரம் வரை போகிற பொழுது வையை என்ற பொய்யா கொடி எழுதுறான். அது பொய்க்காது, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். வைதல் என்றால் நீர் தங்கிக் கொண்டே இருக்கும், அந்த நீரோட்டம் போய்கொண்டே இருக்கும். வைகை இது யானா காணாவாகும். வாணியன் என்ற வாணிகன் என்றாகிறது போல, வாணியன் என்கிறது வாணிகன், நடிகன் என்பது நடிகன் என்று ஆனது போல இது தொடர்பா இருக்கிற வைகை என்கிறது. ஒண்ணு இல்லை, பாப்போம் அப்படி மெல்லிதான் அதை எடுத்து உள்ள வைக்கி வேகவதி என்று எண்ணிக்கொண்டு, இதெல்லாம் அதுல இருக்குது, கௌதம சாஸ்திரத்தில் இருக்குது, மனுவில் இருக்குது, அதுல எல்லாம் என்ன சொல்றது பித்தலாட்டம். சரி, வை பெயரின் காரணத்தை எளிதாகவும் காண இயலுகிறது. வயவு வலிமை, வயவன் திண்ணியன், வலியவன், வயவரை எத்திய ஓடா கடல் இதை தொல்காப்பியம். வயம் வலி, வயமா புலி, வரிவயம் வரிகளை உடையதாகிய அந்த வயம் வரிவயம் புலி, வரிவயம் பொருந்த வயக்களிறு போல புறநானூறு. வயம் வலி, வலிமை சார்ந்த அந்த உயிர்களுக்கெல்லாம் நம்முடைய கழக இலக்கியங்கள்ல வயக்கரி, வயக்களி சன்ன காளை, வயக்களிறு, வயச்சுறா, வயத்தகர். தகர் என்கிறது மோதுகின்றபடியா இருக்கிற ஆடு இருக்குது, வரையாடு. அந்த வரையாடு என்கிறது தான் வருடைன்னு ஆனது. மலைக்கு மேல அந்த ஓரத்தில் அப்படி தப்பி தப்பி போய்கொண்டே இருக்கிறது. ஓரத்தில் ஒரு சின்ன பகுதியிலே கூட அது நடக்கக்கூடும், அதுக்கு தகர்னு பேர். அதையெல்லாம் திருவள்ளுவர் அன்னைக்கு அழகாக பதிவு செய்கிறார். பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து, ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கமுடையவன் சில சமயத்தில் அமைதியாக இருப்பான், அவன் எதிர்த்து விட மாட்டான், பகைத்து விட மாட்டான், தன்னுடைய வீரத்தை காட்டி விட மாட்டான். ஊக்கமுடையான் ஒடுங்கி இருப்பான் சில சமயத்தில். ஏன் எது போல என்கிறதுக்கு அந்த தகர் இருக்கிறதே, அந்த தகர் மோதுகிற பொழுது பின்னால வந்து அடி எடுத்து வைத்து பின்னாலே போய்கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் வேகமாக மோத முடியும். அதை திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். போரிடுகிற தகர் தன்னுடைய கால்களை பெயர்த்து வைத்துக் கொண்டு பின்னாலேயே போவது போல என்று சான்று சொல்கிறார். அவன் பின்னால இந்த பெரிய ஆற்றலுடையவன் ஒடுங்கிறது காரணம் அவனுடைய தாக்குதல் என்னவாக போகிறது என்கிறதை அடையாளப்படுத்துவது என்கிறார் திருவள்ளுவர். சரி, அது கிடைக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன், வயத்தகர் அதாவது தொடர்பா இருக்கிற வயநாய், வயப்புலி, வயமா, இதெல்லாம் வயம் என்கிறது வலி. வைரம், இந்த மரம் வைரம் வாய்ந்த மரம் என்ற அதனுடைய திண்மை, அதனுடைய செறிவு, அது அந்த வைர ஒண்ணு இல்லை, பாப்பான் அழகா வைர ஒண்ணு இல்லை. வஜ்ர ஒரு எகர ஜகர திரிவு. யாழ்ப்பாணம் ஜாஃப்னான்றது அந்த மேலையானியத்தினுடைய வழி. வஜ்ர இது கிபி 7ஆம் நூற்றாண்டுல வராகமிகிரர் என்கிறவன். தாந்திரிக வார்த்திகம் இதெல்லாம் கேள்விப்பட பாப்பா கூட கேள்விப்பட்டிருக்க முடியாது, அதெல்லாம் தேடி படிக்க வேண்டியிருக்கு. தாந்திரிக வார்த்திகம், தாந்திர என்ற நூல்னு பொருள், வார்த்திகம் என்ற வார்த்தை சொல் பற்றிய நூல். தாந்திரிக வார்த்திகம் என்கிறது 7ஆம் நூற்றாண்டு எழுதலாம் வராகமிகிரர். அதுல எழுதுறான் இந்த சொல்ல வைரம் என்கிற திரவிட சொல்லை அழக மாத்துறதுன்னா வஜ்ரன்னு மாத்தணும் என்று அப்படி மாற்றிக் கொள்வதற்கு ஒரு வழியை சொல்கிறார். அது என்னவாக மாறினது என்கிறதுக்காக. சரி, வல் வல் குயி தொலை, குயி குழி தொலை, குயில் குல்லு என்கிறது தான் கொல்லு என்று ஆனது. கொல்லு என்கிறது என்னன்னா, ஒரு 10 பேர் 20 பேர் அந்த தொடக்க காலத்தில் சில 1000 ஆண்டுகளுக்கு முந்தி நீ கொல்லு சொன்னதுதான் கையில வைத்திருக்கிற கூர்மையான குச்சியாலோ மற்ற கருவிகளாலோ அல்லது கற்களாலோ கூறிதாக தீர்க்கப்பட்ட கற்களாலோ குத்துறதுக்கு முந்தி நீ கொல்லு, இதுதான் உனக்கு என்கிறது உனக்குன்னு ஆகிறது போல், உலகம் என்கிறது உலகம் என்கிறது போல் கொல்லு என்கிறது தான் கொல்லுன்னு ஆனது. அது ஆங்கிலத்துக்கு போகிற பொழுது கில்லுன்னு ஆனது. சரி, கொல்லு குயில் கொல்லு, புய் கொத்தல், புல்,
இப்பதான் உங்களுக்கு தெரியும் புல்லாங்குழல்லாம் என்னென்ன தொலை பொருள். புல் என்று சொன்னது பறவையை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கிறதே, அது ஆங்கிலத்திற்கு போகிற பொழுது வந்து விழற பொழுது ஃபவுல் என்று வந்தது. புல் என்கிறது புல் போல்ட்ரி என்னவா, அது புல்லுன்னு பொருள். சரி, புயில் புல் என்கிறது உள்ளே துளை உள்ளது என்கிறதுனால தான் புல்லை குறித்தது. இந்த பெர்முடா கிராஸ் சின்ன புல்லை குறிக்கிறது உள்ள துளை உடையது. புறக்காலனவே புல் என மொழிவு, அகக்காலனவே மரம் என மொழிவு. அகத்துல காழ்த்திருந்தா அது மரம், வெளியில இருந்து உள்ள தொலை இருந்ததுன்னா அது புல். தென்னை பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் மாடு இது பனம்புல் என்றுதான் சொன்னான், மரம் இல்லை அது அவனுக்கு. சரி, இது கிடக்கட்டும். புயில் புல்லு, புயில் புல்லு. தொலை, துய்ப்பு துளைக்கு செலுத்துதல். துய்ப்பு என்கிறதுதான் துப்புனானது. துப்பு என்கிறது உணவு. துப்பாருக்கு துப்பா எதுவும் மழை. துப்பு என்கிறது உணவாகவும் அந்த மழை ஆகும் என்கிறது துப்பு என்கிறது. அது கிரேக்கத்திற்கு போகும்போது ட்ரோஃபே, மெது என்கிறது மிருதுன் ஆகிறது போல, படி என்கிறது பிரதியன் ஆகிறது போல, ட்ரோஃபி என்பது உணவு என்று பொருள், நியூரிஷ்மெண்ட் என்று பொருள். சரி, கிடக்கட்டும். இந்த துயில் தொலை. சரி, இந்த வலிமை, வயல் வன்மை, வலிமை. வேற நூற்றுக்கணக்கான திருக்குறள் பதிவுகள் இருக்கிறது. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மற்றல் மறந்தழித்தற்று. அன்பு இல்லாத இருக்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அந்த அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கொடுமையான பாலை நிலத்திலே ஒரு மற்றல் மரம் தடித்தது போல சும்மா இவனுக்கு உயிர் இருக்குது, இந்த முண்டத்துக்கு வாழ்க்கை இல்லை என்று பதிவு செய்கிறார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இப்ப நம்மளுக்கு உலகம் வலிமை வற்று என்று சொன்னா, வற்றினது என்கிறது ஈரம் போனது, அந்த வலிமை போனது என்று பொருள். வற்று என்று சொல், வற்றல் என்ற காய வைத்தது உள்ளே இருக்கிற ஈரம் போனது, கடுமையானது என்கிற பொருள் தான் வற்றல் என்கிற சொற்கள். சரி, கிடக்கட்டும். இன்சொல் இனிதி என்று காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. இனிமையாக பேசுகிற பொழுது இவனுக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முண்டத்துக்கு இது தெரிந்தும் கூட எதற்காக இவன் வன்சொல்லை வெளிப்படுத்துகிறான் என்று மதிக்கிறார். இன் சொல்கள் இனிதீன்றல் காண்பான், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ. என்ன முடிக்காகடா நீ கடுமையான சொற்கள் சொல்லாத. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. சரி, நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கு, அந்த உரையை நம்ம பார்த்துக் கொள்ளலாம். வன்மை, இதை நீங்க வன்மை ஒரு இடத்துல கையாடுறார். திருவள்ளுவருடைய உள்ளம் அவர் மொழியை பயன்படுத்துகிற அந்த லாகுங்கிறானே அந்த வகையான உத்தி மிக வியப்புக்குரியது. இன்மை விருந்தோரால் பெரும்பாலும் புலவர்களுக்கும் தெரியாது. ஒருவுதல் என்றால் நீக்குதல். ஒருவல் என்கிறது ஒராள் என்று சொல்லாக நிற்கிறது. விருந்து ஒராள் என்ற விருந்தை நீக்குதல். விருந்தினர் வந்தால் அதை தவிர்க்கிறது. இன்மை வறுமை என்ற விருந்தினரை பேணாமை என்றார். இன்மை விருந்தோராள், வன்மை மடவார் பொறை. முட்டுக்கட்டைங்க நம்ம சூழ்ந்திருக்கிறவனே நமக்கு தீங்கு செய்வான். அந்த செயலின் பொழுது அதுதான் வலிமை, நீ பொறுத்து கொள்ள வேண்டும், அதற்காக எதிர்மனை ஆற்றக்கூடாது என்று பதிவு செய்கிறார். இன்மை விருந்தோரால், வன்மை மடவார் பொறை. முட்டுக்கட்டைகள் செய்கிற செயலுக்கு நீ பேசாம பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்கு பொறை உடைமையை சொல்கிறார். சரி, இன்மை இடுப்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டதில் நாம் சொல்லுடைய வகைக்காக சொல்றேன். வன்மை இருக்கிறது, வன்பட்டது என்கிறது வன்பாட்டது. இது இல்லை, நமக்கு இல்லை, ஒரு பொருளும் இல்லை, நாம் பிச்சை எடுத்து படைத்துக் கொள்ளலாம். இன்மை இடும்பை, இந்த இல்லாமை இருக்கிறதே அது துன்பமானது. இறந்து தீர்வாம், பிச்சை எடுத்து பிழைத்துக் கொள்வோம், யாரிடமாவது உதவி கட்டு படைத்துக் கொள்வோம். இறந்துதான் தீர்வாம் என்னும் வன்மையின் பண்பாட்டதில் அதை விட கடுமையானது மோசமானது வேற ஒன்றும் இல்லை. நீ உனக்கு கொடுமையான வறுமையாக இருந்தாலும் கூட
இந்த இந்த இறப்பு எடுக்கக்கூடாது, பிறரிடம் போய் எந்த உதவியும் பெறக்கூடாது என்கிறதை பதிவு செய்கிறார். சரி, கிடக்கட்டும். வலி, வலிமை, வலிவு, வன்பு, வலிமை, வலிது, வலித்து, உணர்ச்சி வாயின் உணர்வோர் வலித்தே, தொல்காப்பியம். சரி, இந்த இடத்துல வலிவு, வலுவு, வலியான், வலியவன், வலியறிதல், இதெல்லாம் அதிகாரங்கள். வலியுறுத்தல், அரண் வலியுறுத்தல், வல்லன் திறமையுடையவன், வல்லன் திறமையுடையவன், வல்லான் திறமையுடையவன், வலியான், வலியார். திருவள்ளுவருக்கு இருக்கிற அந்த பாங்கு எல்லா கூறுகளையும் அந்த 1330 அடக்கிறார். நீ 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 ஒரு எளிய ஆள் உனக்கு கிடைச்சிட்டாலும் அவனை எதிர்க்கிறாய், அவனை அழிக்க முற்படுகிறாய். அந்த காட்சியை காட்டுறார். அந்த காட்சியை சொல்லாம எளியவன் மாட்டிக்கொண்டால் அவனை தீர்த்து கட்டலாம் என்று முடிவு பண்ணி இயங்குகிறாயே முண்டமே, வலியார் முன் தான் தன்னை நினைக்க. நீ வலியவனுக்கு முன்னால நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறா? என்ன ஒப்புமை பாருங்க. வலியார் முன் தான் தன்னை நினைக்க, வழியார் முன் தான் தன்னை நினைக்க. நீ வெளியார் முன் செல்லும் இடத்து வெளியவரின் மீது நீ பகை கொண்டு அவனை அழிக்க முற்படுகிற பொழுது நீ வலியவர்களுக்கு முன்னால் நீ எப்படி இருப்பாய் என்பதை எண்ணிப்பார் என்று சொல்கிறார். சரி, வழக்காரம், மிகுதி, வல்லமை, வன் செயற்பாடு ஒன்னில்ல. அப்படியே அழகா அப்படி உறிஞ்சு அந்த சொல்ல உறிஞ்சி பலாத்கார புரியாது. வல்லந்தம், வலிவந்தம் என்கிறது அப்படி போட்டு பலவந்த நமக்கு புரியாது. நான் சொல்றது என்னன்னா, ஆரியனை இப்படி கிழிக்காமல் வேற ஒன்றுமே புடுங்க முடியாது. எந்த வகையான அவன் நீ சொல்றதெல்லாம் பொய், நாங்க போட்ட ஈவு பிச்சை என்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான செய்திகள் இருக்கு. 100, 200 இல்லை, 1000 இல்லை, பல்லாயிரக்கணக்கான செய்திகளால் அவனை இடுப்பை ஒடித்தால் ஒழிய அவன் அடக்க மாட்டான். அவன் என்னமோ அது எல்லா முடியும் அந்த வேதத்தில் இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன வகையான பொருட்டு என்பது தான் நாங்கள் விளக்க முற்பட்டு விளையாற்றி கொண்டிருக்கிறோம். சரி, வல்லுதல், செய்ய மாட்டுதல், வல்லாண்மை, பேராற்றல், இது கிடக்கட்டும். வலம் என்கிறது வலிவு மட்டுமல்ல, போருக்கு இருக்கிற சிறப்பு. வலம், வாழின் வாழ்வர் தாழ்வளம் வாழ்த்த வலிமை, வல்லமை, பேராற்றல், வலிமை, வெற்றி. வல் என்கிற சொன்னால் வெல்லன் ஆகும். கட்டி என்கிறது கெட்டின் ஆகிறது போல், பரு என்கிறது பெருன் ஆகிறது போல், இந்த வல் என்கிறது வெல்லன் ஆனப்படிதான் அந்த வெற்றி என்கிற சொல்லலாம் போகணும். வலம் என்கிறது வலிவு என்கிற பொருளுக்கு வந்தது. சமஸ்கிருதத்துல பல மாற்றிக்கொள்கிறான். பெங்காலூர் என்கிறது போல இந்த வல என்கிறது பல என்று மாற்றின பிறகு பாலியில பல, குமேனியில பல, நேபாளியில பல், பெங்காலியில பல், ஒரியாவில பல, ஓல்ட் அவத்தியில பல, இந்தியில பல், குஜராத்தில பல், மராத்தியில பல், கொங்கணியில பல், சின்ஹலிஸ்ல பல், காஷ்மீரில் வலி என்கிற சொல்லியே காஷ்மீர்ல வச்சிருக்கிறான். வலம், வலிமை, போர் வெற்றி, வலு, ஸ்ட்ரென்த் என்று பொருளுக்கு வந்ததும் அது கிரேக்க வழியாக போய் லத்தீனத்தில் விழுகிறது. நன்றாக பாருங்கள். வலி என்கிற சொல், வலியோ, VALEO, வலியோ. அவனுக்கு ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கியூர், என்னன்னு தெரியல. இதுக்கு வலியோன்னு இருக்குது. என்ன பொருள்? டு பி ஸ்ட்ராங், literally the physical strength, vigor. Velasco, acquired strength. Velocutulus, strong. Valor, value என்கிறது போல் சொல்றான். Validus, strong, powerful. இது நூற்றுக்கணக்கான வடிவங்களை ஆங்கிலத்தில் எடுக்கிறது. வேலன்சி இதெல்லாம் சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. வேலன்சியா, வேலண்ட், வேலிடுடினேரியன், வேலியன்ட், வேலிட், வேலூர், வேல்யூ, வேலிடேட். இதுக்கு மேல கோவேலன்ஸ் ஒரு சொல்லை பார்த்தேன். மறுபடியும் மீள நீ உடல் நலம் தேர்வது என்கிறதுக்காக இருக்கிற கோவேலன்ஸ், கோவேலன்சி,
சரி, அந்த வளர்ந்து போட்டு அது கூட அது வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறது, நலமாகிறது என்று அதுக்கு பொருள் சொல்கிறான் ஆங்கில அகராதிகள். சரி, பலம் பல என்கிறது போல கிரேக்கத்திலும் லத்தினத்திலும் போய் விழும் பொழுது பெலம் பெலம் என்கிறது வார், warfare, to make war upon one. சரி, combat போட்டி, fight a battle, bellari make war, bellicose inclined to fighting. சொல்றமா இது என்ன ரீ போட்டு ரீபல் நமக்கு புரியல. அம்மா ரீபல் என்கிறதுக்கு பெரிய கலகக்காரன், பெரிய போராளி, பெரிய போராட்டக்காரன் தானே. அரசை எதிர்க்கிறவன், அந்த அரசு கொள்கைகளை எதிர்க்கிறவன், மக்களுக்காக போரிடுகிற அந்த போராளிக்கு ரிபல் என்று பேர். அந்த ரிபலுக்கு இங்க கீழே வலியோ என்கிறத சொல்லிட்டு வந்தது. அது நம்முடைய வழி என்று அவனுக்கு தெரியாது. இன்னும் ஏராளமான வழி இருக்கு உள்ளத்துல. செறிவு, பெருக்கம், வளப்பம், வளமை கருத்துக்கான பொருள் வளர்ச்சி, பொருள் வழி திரட்சிக்கான சொல் முதலிலை அந்த வள் என்கிறது. சரி, வளம் வலிமை, வள்வார் ஒரசம், வள்ளல் வரையாது கொடுக்கும் வளமுடையவர், வள்ளிது முழுமை, வள்ளிசா எடுத்துட்டாயா, வள்ளிசு, வளம் வளம்பு வளப்பு வளப்பம் வளம், வளங்கெழு திருநகர், வளங்கெழு நன்னாடு, வளங்கெழு முசிறி, வளங்கெழு நகர், வளநாடு. சரி, இந்த வளம்படு என்கிறது வளம்பாடு என்றானது, அது வளத்தை குறித்தது. வளர் ஒண்ணு மேல் நோக்கி உருவாகுன்னு பொருள். வளர் வளர்ச்சி, வளர்ப்பு, வளர்பிறை என்ற படிப்படியே வளர்ச்சி இருக்கிற பிறை நிலா. சரி, இந்த அகரப்பகர திரிபு, இந்த வள் என்கிறது பள் என்று இங்கும் நம்முடைய மொழியில தெரிகிறது. இது யூனிவர்சிட்டி, இந்த வானாவும் பானாவும், இந்த ஃபேரஞ்சியாலஜி என்கிற புலனாணியல் படித்தால் இது விளங்கும். வள் என்கிறது பள் ஆகும். இப்ப வள் என்கிறது பள் என்று ஆனதும் தமிழில் பள், பண், பண்டு, பண்டு, முதிர்வு, மேம்பாடு, மேம்பட்ட, முந்தை காலம், முற்காலம், பண்டு முந்தியது, முன்னைய காலம், பண்டறியேன் கூற்றென்பதனை, திருக்குறளுக்கு வாருங்கள், பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு. திருக்குறளை படிக்கிறதுல என்ன சிக்கல் என்றால், கட்டுன்னா இங்க என்ன, இது பைண்டிங்கா இல்லை, கண்ண சொல்றார். பேர் அமர் கட்டு என்கிறார். பெரிய அமர்த்த, அமர் என்ற போர், அமர்க்களம் என்ற போர்க்களம், பேரமர் கட்டு என்றார். கருப்பு, காள் கருப்பு, காளி கருப்பு தெய்வம், களா கருப்பு காய், கருப்பு கனி காய்க்கிற செடி, களவு திருட்டு, கருப்பு, காள் காளான். இந்த சொல் கள் என்கிறது, கண் என்று சொன்னா இந்த ஐ என்கிறதுல வெள்ளையா இருக்கிற பகுதியில கருப்பாய் இருக்கிறதை பார்த்துத்தான் கண் என்று சொன்னார். இந்த கண்டு என்கிறது கட்டு என்று இருக்கிறது. கண்ணது பொருள். இவளுக்கு பெரிய அமர்த்த கண்கள் இருக்கிறதே, அந்த பேரமர் கட்டு, பெண் தகையோடு வருகிற இந்த பெரிய கண்ணை வச்சிருக்காளே இவருடைய கண். இதுல இனி அறிந்தேன். இதற்கு முந்தி பண்டறியேன் கூற்றென்பதனை, இதுக்கு முந்தி யமன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சனியன் யமன்னா எப்படி இருப்பான்னு தெரியாது. இவன் கண்ணை பார்த்த பிறகுதான் யமன் எப்படி இருப்பான்னு தெரியுது. திருவள்ளுவருடைய விளையாட்டு நிலம். பண்டறியேன் கூற்று என்பதனை, இதற்கு முன்னால் நான் அந்த யமன் என்கிறவன் எப்படி இருப்பான் என்று முன்னால் எனக்கு தெரியாது. பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன், அது பெண்டகையால் பேரமர் கட்டு, பெரிய அமர்த்த கண்களோடு வந்து நம்மை மோதும், நம்மை கொல்ல வரும் என்கிறது இப்பொழுதுதான் பார்க்கிறேன் என்று ஒரு குறள் ஆணுக்காக எழுதுகிறார். சரி, இது காமத்து பழம், அதெல்லாம் மிக சுவை. பெண்ணாக பிறந்தவளும் ஆணாக பிறந்த ஒவ்வொருவனும் அந்த 25 அதிகாரங்கள் இருக்கிற 250 குறட்பாக்களையும் படித்தால்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும். எல்லா நுட்பங்களையும் அவர் சொல்றார். சரி, பண்டு என்பது முன்பு, முந்தைய காலத்தது. என் வாழ்க்கை இதற்கு முந்தைய காலத்தது. சரி, அது கிடக்கட்டும்.
பண்டு அம் பண்டம் பழம்பொருள். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இருக்கின்ற தவசங்களை எல்லாம், தவசம் என்கிறது தானியம், இதெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை, தானியங்களை எல்லாம் வெயிலில் நன்றாக காய வைத்து, முழுக்க வற்ற காய வைத்து, அவற்றை களத்திலே இட்டு மூடி வைத்துக் கொண்டு காப்பாற்றி கொண்டு வருவது. இந்த பழைய நிலை இருக்கதே, அந்த நீண்ட நெடுங்காலமாக காப்பாற்றி வருகிற வெயிலில் காய வைத்த அந்த 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 பொருளுக்கு பண்டம்னு பேர். இந்த பண்டத்தை மாற்றுவது, இதை கொடுத்து விட்டு அதை வாங்குவது என்கிறதுதான் பண்ட மாற்று என்று பொருள். இந்த பேட்டர், இது தொடர்பாக இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், பொருள்களை மாற்றுவது என்கிறது, இந்த பண்டத்தை மாற்றுவது என்கிறது. இந்த மாற்றுவது என்பது இங்கிருந்து அங்க போடுது, மறு என்கிறது மாறு என்று வந்தது. இந்த மாறு என்கிறது தான் மாற்று, பண்ட மாற்றுன்னு வந்தது. இன்னும் உங்களுக்கு சொன்னா விளங்கும். பெயர் இங்க இருக்கிறது பெயர்த்து அங்க கொடுக்கிறது, இதுதான் பெயரம். பெயரம் என்கிறதும் பெயரம்னானது. அப்ப பார்ப்போம், அப்படியே உள்ள உறிஞ்சி வியாபாரம் வேறமோ வியாபாரம் நமக்கு ஒண்ணுமே புரியல. சரி கிடக்கணும். இதுல இந்த பண்டம் வெயிலில் நன்கு உலர்த்தி வைக்கப்பட்ட, அந்த காய வைத்து அதை காப்பாற்றுகிற அந்த பண்டத்துக்கு தான் பண்டம்னு பேர், பழைய பொருள்னு பொருள். சரி, இது என்ன ஒண்ணு சொன்னா ஒரு விளங்கும். ஒரு வெயிலில் காயின பொருள், உருகு உரு ஒரு சுரு சுருகு சுருங்கு என்பது வெயிலே காய்ந்து உள்ளடங்குன்னு பொருள். சுருகு சொரகு சரகு என்கிறதா பிறகு சரக்குன்னு ஆனது. பல சரக்குன்னா என்ன தெரியுமா? காய வைத்த பண்டங்கள், பாய வைத்த மளிகை பொருள், இதுக்குதான் சரக்குன்னு பேர். இப்போ சரக்குன்றது, இப்போ புதுச்சேரி குழந்தைகளை அவன் ஆடு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த சரக்கு என்று அது தொடர்பா இருக்கிற அந்த அந்த வெப்பத்துல நெருப்புல காய்ச்சி உருவாக்கப்பட்ட காய்ச்சல சாராயத்துக்கு சரக்குன்னு, புரியுங்களா? சரக்குன்றது இது சருகு என்கிற அந்த வடிவத்தில் என்று வந்தது. இதை அடுநரா என்ற ஒரு சொல்லால சுடுகிற, சுட்டு உருவாக்குகிற, காய்ச்சுகிற சாராயத்துக்கு அடுநரா என்கிற சொல்லை திருவள்ளுவர் கையாளும். நான் எதுக்கு சொல்ல வரேன்? சுருகு என்கிற சரகுன்னு ஆனதும், சரகு சரக்கு என்று ஆனது என்பது அது ஹார்மோனிக் சீக்வன்ஸ், உயிர் இசை மாற்றமாக இருக்கிறது. இந்த சரக்கு தான், பல சரக்கு தான் பண்டம் என்கிற அந்த அந்த சொல்லை குறித்தது. சரி, இந்த பண்டம், இந்த பண்டக்களம், பண்ட சாகாடு, அது ஏற்றி வருகிறது. அந்த வண்டிக்கு வண்டியை பண்டங்களை ஏற்றி வருகிற வண்டி பண்ட சாகா, பண்ட சிறுபொதி, பண்டம் பொருள். சரி, பண்டம் சேர்த்து வைக்கிற இடம் இருக்கிறதே, அது ஆரம். ஆரம் என்கிறது ஒரு இடப்பொருள் ஈர். வட்டம், வட்டாரம் என்கிறது இடப்பொருள் குறித்துதான் வட்டாரம் என்கிற ஒரு ஈறு சேர்க்கிறது. அதுபோல் பண்டாரம் என்று ஒரு சொல். பண்டாரம் என்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரெஷரி, ரெபாசிட்டரி, சேர்த்து வைக்கிற பொருள்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பண்டாரம் பேர். அதை போலவே அறிவு செல்வங்களை, அறிவு கிடங்காக பொருள்களை சேர்த்து வைத்திருக்கிற மூளையுடைய முனிவன் இருக்கிறானே, அவனுக்கு பண்டாரம் பேர். மூல பண்டாரம் வழங்குகின்றால் வந்து முத்துமிலே இந்த திருவாசகத்தில் பண்டாரம் என்கிறது. இந்த பண்டாரம் என்கிறது பொறுக்கி தன்ற பெயர்களா போட்டு போன உடனே அது ஒரு இழிவு சொல்லா போய்விட்டது. பாவாணர் அவர்கள் இந்த பண்டாரம் என்கிறது அறிவு கிடங்கு என்கிற பொருளை எல்லாம் பார்த்து விட்டுதான் இந்த PhD முடிக்கிறவனுக்கு பண்டாரகர்னு சொன்னார். அது எந்த பண்டாரமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த தமிழர்கள் அங்க இருந்துட்டு அந்த முனைவர் என்கிற சொல்லி தொல்காப்பியத்தில் பார்த்து விட்டு அதை சொன்னார். அது பிடித்து கொண்டது. நான் எதற்கு சொல்கிறேன்? 25 ஆண்டு காலமாக முனைவர் பட்டம்னா என்ன, அது எப்படி இருக்கும் என்கிற தொடர்ந்து திருத்தத்துக்காக என்னிடம் வந்து பக்கத்தில் மாணவர்கள் இருக்கிற பொழுது ஆய்வு, இந்த காலத்தினுடைய ஆய்வு எப்படி இருக்கிறது, அதுவும் தமிழ் ஆய்வு எப்படி இருக்கிறது என்று பார்த்துதான் தொடக்கத்தில் ஒரு 5 ஆண்டுகள் படித்துக் கொண்டிருந்தேன். அப்புறம் முன்னுரை மட்டும் படிக்கிறது. அது பிறகு கூட பார்த்து விட்டேன் என்று திருப்பி கொடுத்து விடுவது. சரி, கிடக்கட்டும். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முத்துமிழி. பண்டாரம் பொருள்களுடைய இருப்பிடம், ஸ்டோர் ஹவுஸ். கருவூலம் என்று இருக்கிற சொல் இருக்குல்லே, அந்த கருவூலம் என்கிறது காபூல என்றாகிறது என்று அரபி மொழியில இருக்கிறது. காபூல் என்கிற ஊர் பார்த்தேன், அந்த ஆற்றுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ் இருந்தது என்கிற அந்த வரலாற்றை படித்து வியப்பாக இருந்தது. சரி, இது கிடக்கட்டும். சரி, இந்த பண்டாரம் ஒன்றுமில்லை பாப்பா, அந்த சொல்ல பண்டார என்று தெரிஞ்சுக்கலாம். பல பேர் பண்டாரி பேர் வைத்துக் கொண்டிருக்கலாம். பண்டாரபுரம் என்கிறது பண்டரிபுரம், பண்டார்பூர் என்றெல்லாம் போகும். சரி,
இது செய்தி வருகிறேன். பண்டாரம் இதன்படியே அந்த சொல்லுடைய பொருள்களை தமிழில் பார்த்து விட்டுத்தான் அந்த சொல்ல பண்டித என்கிற சொல்லை அவன் உருவாக்குகிறான். பண்டித என்கிற சரி. பண்டு என்பது முன், பண்டை என்பது முன், பண்டையன் என்கிறது முன்னவன். சேர சோழ பாண்டியன் என்கிறவர்களே மிக முன்னவனாக யார் இருந்தாலோ அவன் பண்டியன் என்றாய்தான் பாண்டியன் என்றானார். அது கிடக்கட்டும். வலிமை, வயல் வல் வலிமை, வள் பள் பண்டு காலினின்றும் பெருப்பமுற்று முதிர்ந்ததாகிய, காயினின்றும் பெருப்பமுற்று முதிர்ந்ததாகிய கனியை குறிக்கிறது. தெலுங்கு போன்றிருக்கிற, கோலாமி போன்றிருக்கிற, துளு போன்றிருக்கிற திராவிட மொழிகளில் பண்டு 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 பண்டு, இது கோலாமியில பண்டு, நாய்க்கில பண்டு, பார்ஜியில பண்டு, ஃப்ரூட் பார்ஜியில ஃபண்டு, கோண்டியில ஃபண்டு, குறுக்குல ஃபண்டு, கொடகுல ஃபண்டு, கோட்டால ஃபண்டு, கன்னடத்துல ஃபண்டு. இது தொடர்பாக இருக்கிற அந்த பழம் என்கிற பொருள்ல பண்டு என்கிற சொல் முதிர்ந்தது, வளப்பமானது என்கிற பொருளில் பழத்தை குறித்தது. இந்த பழு என்கிறதான் பழு என்றால், பழு என்பது முதிர், வளர். அந்த நகர திரிவாக இது நடக்கிறது. பெரிதாகு, காயின் என்றும் பெரிதாகு, முற்று கனி உரு முதிர் என்கிற பொருள் போகிறது. இந்த லானாகிறது என்கிறதுக்கு நாம் தெரிந்தது கொள்ளுவன், கொள்ளுகிறவன். கொண்டு கொண்டான் என்பது அவனை கொண்டவன். அந்த கொண்டானுக்கு இன்னொரு பெயர் கொழுனன் என்று திருவள்ளுவர் சொல்வார். கொழுனன் என்றானது. அந்த 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 குரல்ல தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் என்கிறது கொழுநர் தொழுதெழுவாள். அதை பிரிச்சா சிக்கல் வரும். உங்களுக்கு தெரியுமா? கொழுநர் தொழுதெழுவாள் என்கிறத கொழுனன் தொழுதெழுவாள் போடலாம். சில முட்டம் இலக்கணம் தெரியாததுனால கொழுநன் தொழுதெழுவாள்னா என்னன்னா அம்மா எழுதிருமா அப்படின்னு அவன் தொழுதாதான் அப்படி போட முடியும். விளங்குதா உங்களுக்கு? கொழுநன் தொழுதெழுவாள் என்றால் கொழுநன் அவளை தொழுது அது பிறகு எழுகிறவள் என்று பொருள். கொழுநர் தொழுதெழுவாள் என்றால் கொழுநரை தொழுதெழுவாள்னு பொருள். சரி, இது ஒரு சின்ன நுட்பம். இது இந்த தெரியாதனால தான் 600 பேர் இது வரைக்கும் முறை எழுதி கொண்டு வருகிறான். சரி, பழுனும் முதிர்ந்த நிறைய சொற்கள்ல வண்டுபட பழனியத்தே, பெட்டாங்கீயம் பெருவளம் பழுனி, நிலப்புதை பழனிய மட்டின் தேரல். சரி, திருத்திய பின் நீண்ட நெடுங்காலமாக பயிரிட்டு கூறியதாக இருந்து பயன் தருகிற விளை வயல் படனம் என்று செய்யப்பட்டது. சரி, இதுல பழுப்பயன், பழமான பயன், பழுத்த கனிவுற்ற, பயன் தரும் உள்ளூர் பழுத்தற்றால், பயன் தரும் உள்ளூர் பழுத்த, பயன் தரும் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. உண்மையானவன் நேர்மையானவன் கையில் செல்வம் இருக்குமானால் அது பயன் தருகிற மரம் உள்ளூர்ல பழுத்தது போன்றது என்று, பழுத்தற்றால் பழுத்ததை போன்றது என்று சொல்றார். அன்ன என்ற போன்று, அன்று என்கிறது அன்று என்றாய், அற்று என்றால் அற்றால் என்றால் அது போன்றது, அல்லது என்று பொருள். இந்த அடிப்படை விளையினால்தான் திருக்குறளுக்குள்ளே வர முடியும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. நச்சப்படாதவன் செல்வம், நச்சப்படாதவன்னா என்ன? விரும்பப்படாதவன் என்று பொருள். அது விரும்பப்படாதவன் யார் என்கிறதுக்கு அவர் சொல்றது, ஒன்றும் கொடாமையின் அவரால் ஒன்றும் கொடாமையின் அவரால் விரும்பப்படாமையின் என்று அதுக்கு பொருள். அந்த அவர்கள் ஈவெடுக்க வந்திருக்கிறவர்கள் அவர்கள் கொண்டு கொடுக்கணுமே, அவர்களால் விரும்பப்படாதவன் என்று பொருள். நீ இவன் கொடுக்காதனால நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று சொல்வார். சரி, இது பழுக்க முற்றவும், பழுத்த மிளகு என்ற முற்றின மிளகு, பழுத்தல் பழமாதல் முதிர்தல். இது நெருஞ்சி பழம், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்க நெருஞ்சி பழம் என்ன முதிர்ந்தது என்று பொருள். அங்க பழம் கிடையாது, ஃப்ரூட் இல்லை. அந்த நெருஞ்சி முள், முற்றின நெருஞ்சி முள்ளை குறிக்கிறதுக்கு அந்த பழம். அது நீங்க ஒற்று பார்த்தால்
அந்த நெரிஞ்சலுடைய முள்ளை உற்று பார்த்தால் அது பழமாகத்தான் இருக்கும், மஞ்சளா இருக்கும். மறுபடி ஆகிற பொழுது பழுத்து அது முள்ளாக இருக்கும். அதை சொல்றது நெருஞ்சி பழம். அனிச்சம் என்றால் மூக்குல வைத்தாலே வாடி விடுகிறபடியான பூ இருக்கிறதே, அது அந்நிச்சம். நிச்சம் உறுதி இல்லாதது. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். அவங்க காலை வச்சாங்கன்னா அது நெருஞ்சி பழம் போல் இருக்கும் என்கிறார். நெருஞ்சி முள் போல குத்தும் அந்த கால் என்று அவருடைய மெல்லி அடிக்காக இணை சொல்கிற செய்தி அது. சரி, கிடக்கட்டும். இந்த 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 பெரிய சிக்கல் உடையது. அதுக்கு நிறைய செய்திகளோடு அது போய் மோதினால்தான் அது என்னன்னு இப்ப இயல்பா கிடக்கட்டும். இந்த பழம் கனி பல்கோல் பழவின் சுடை வழி பழம்பழம் பழமுதிர் சோலை மலைகிழ முனி திருமுருகாத்துப்படிலாம் பழு என்கிற சொல் வினை சொல்லாக இருக்கும்போது அவன் சமஸ்கிருதத்துல ஃபல் என்ற டு பேர் ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரூட், டு பிரிங் டு மெச்சூரிட்டி. பழு என்கிற வடிவத்தை எடுத்து ஃபல். பழம் அது என்கிறது ஒண்ணுமே செய்யலாம ஃபல் ரெண்டு வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஃப்ரூட் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஒரு மணி நேரமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துணை வினைகள் எதுவுமே இல்லாமல் பழம் என்கிறது போட்டு அது ரிக்வேதத்துல இருக்குது, அதுல இருக்குது, இந்த சொந்தத்தில் மனு தர்மத்தில் இருக்குது, கௌதம சாஸ்திரத்தில் இருக்குது, என்னென்னமோ புழு முழுகிட்டு இருக்கான். சரி, கிடக்கு. இப்ப அந்த ஃபல்னு ஆனதும் இந்த நாடு முழுமைக்கு அவன் குட்டிச்சவராக்கி இருக்கிறான். ஃபல என்கிற ஃபல்லுன்னு ஆன பிறகு பாடியில ஃபல, பிராகிருதத்துல ஃபல, லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா அவனுடைய இதுல ஃபல ஃப்ரூட், நீடாக் மொழியில ஃபல ஃப்ரூட். தொடர்பாக இருக்கிற பஷாய் அண்ட் லவானி டயலக்ட் ஆஃப் பஷாய் என்கிறதுல ஃபல், காஷ்மீரியில ஃபல், சிந்தியில ஃபல், லஹண்டாவில் ஃபல், பஞ்சாபில ஃபல். இது தொடர்பாக இருக்கிற சுராகி டயலக்ட் ஆஃப் சீனா மொழியில ஃபல், பழம் பழம் பழம். நூற்றுக்கணக்கான திபெத் வரைக்கும் இருக்கிற நூற்றுக்கணக்கான மொழியில ஃபல் பழம். இப்ப நான் எதுக்கு சொல்ல வர்றேன், ஃபல் ஆகார் என்ற பழ உணவு, முனிவன் சாப்பிடுற பழ உணவுக்கு தான் பலகாரம்னு பேரு. நம்ம பலகாரம்னா காரகாரமா வெட்டுறதுன்னு நினைச்சிட்டு நம்ம திட்டு கொண்டு இருக்கிறோம். அவங்க வீட்டுல பலகாரம் செஞ்சாங்க, பலகாரம் இல்லை. ஃபல் ஆகார் சரி, இது கிடைக்கட்டும். இது நூற்றுக்கணக்கான பதிவுகள்ல இந்த பழம் என்கிற அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஃபல் என்றாக்கி ஒட்டுமொத்தமான ஏமாற்றம். பழம் வடிவங்கள் இது கிடக்கிறது. பழங்கயிறு, பழங்கன்று, பழங்குடி, பழங்கூரை, இதெல்லாம் புறநானூற்றுல அகநானூற்றுல இருக்கிற அது தொடர்பாக இருக்கிற அடிப்படையான சொற்கள். பழநலம், பழநீர், பழம்பசி, பழம்பொருள், பழம்பினி, நீண்ட நாளாக நீடித்திருக்கிற நோய்க்கு அந்த கிரானிக்கல் டிசீஸ், அந்த நோய்க்கு பழம்பினி, இதெல்லாம் பழு என்கிறது முற்றினது என்கிற பொருள்ல ஒரு பேய் ஒண்ணு இருக்கு. அதை பரிபாடல சொல்லணும். பாந்தலும் பழுவும், பழு என்கிறது என்னன்னு பார்த்தா அது கிழப்பேய்னு போட்டுருக்காங்க. கிழப்பெண் பேய் பழு. யாராவது போய் பெண்கள்ட்ட யாராவது சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். பழு என்கிறது கிழப்பேய், பெண் பேய், அது குறிக்கிறதுக்காரு. இது பழங்குடி என்று ஒரு சொல். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று ஒரு குறள். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் உள்ளால அந்த சுரப்பு இல்லாம, உள்ள செய்திகள் இல்லாம, உள்ள அடிப்படையான பொருள்கள் தேவைகள் அந்த 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 கரு இல்லாம உள்ள விழுந்து போயிட்ட பிறகு, உள்ள வற்றி போய்விட்ட பிறகு வழங்கிக் கொண்டே இருக்கிற பொழுது உள்ள ஒன்றும் இல்லை அவன் வீட்டுல. என்ன வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல். அந்த பழங்குடியில் வந்தவன் இருக்கிறானே தமிழன், அவனுக்கு பண்பில் தளர மாட்டான், என்னவாவது அவனுக்கு ஈடு செய்துதான் அனுப்புவான் என்கிற சொல்லும் பொழுது பழங்குடி என்கிறதுக்கு பரிமேலழகன் உரை எழுதுகிறார். பழங்குடியானது தொன்று தொட்டு வருகிற குடியின்கள் பிறந்தார் அவரை குறிக்கிற சொல் என்று சொல்லிவிட்டு
தொன்று தொட்டு வருதலாவது. சேர சோழ பாண்டியர் என்றார் போல படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருதல். ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பாப்பான் தமிழனுக்கு சொல்லுகிற பொழுது, பழங்குடி என்று சொல்லுகிற பொழுது, சேர சோழ பாண்டியர் என்றார் போல பழங்குடி பிரம்மா காலத்திலிருந்து வருகிற குடி என்று எழுது. ஒரே ஒரு இடம் தவிர அத்தனை இடங்களையும் அவன் பாய்ச்சிருக்கிற நச்சு இருக்கிறதே, அது எல்லாமே எதற்கு நான் சொல்றேன், இந்த லானா பழு என்கிறது, பழு என்றானது இந்த யகரம் ழகரமாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உயி என்கிறது குழினாகும். பை பள்ளம், பயம்பு பள்ளம், பயம்பு யானை படுகுழி, பை பை பழி என்றார். சரி, உயல் என்கிறது உழல் என்றார். இதுதான் உழல் என்கிறது சுழல் என்றான். சரி, பொய் பொத்தல், பொய் 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 பொழின்னு பொருள். இந்த எகர சகர திருப்பில பொய் பொசி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்று போகும். தட் இஸ் எக்ஸோடிங், ஊசிங். அந்த பொழி என்கிறது பொய் என்கிறது பொழி என்றார். சரி, இதுபோல் நுய் நுயை நுழை, வி விருப்பம், வியை விழை, வியவு விழவு, செய் சிவப்பு, செய் செழி, மை கருப்பு, மயை மழை. இப்படி எகர நகரமாகிறது என்று ஒரு மொழியில் நம்முடைய மொழி உருவாக்கத்தில் இது நடந்திருக்கிறது. யானா ழானா. அதே போல் இந்த லானா டானாகிறது இந்த பொழுனன் என்கிற வடிவத்தில், பொழு கொம்பு என்கிற வடிவத்தில் நாம் பார்த்தோம். லகரம் வராது, லகரமாக குழம்புகிற கோளாறு தமிழகத்தில் மிகுதி. தமிழ் அப்படி அங்கதான் பிறந்தது என்கிறது. மதுரையில எல்லாருடைய வாயிலையும் இந்த லானா வராது, ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், கொஞ்சம் களைப்பு இல்லாம இருக்கிறதுக்காக. ஒரு ஆசிரியர் பையனை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் சிறந்த கொண்டு அவங்க அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க என்னங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைக்கு? குழம்புன்னா குழம்பு வேணான்றான். ஒன்றா சாப்பிட்றான்னா முழுங்குறப்பா அப்படின்னா ஒன்றொன்றா அது தொடர்பாக நூற்றுக்கணக்கானது. அதாவது குழாயில தண்ணி வெள்ளன்றான், மழை பொழியுதுன்றான், குழந்தை கழியுதுன்றான், கழியுதுன்னா கழியுது, குழந்தை கழியுதுன்றான். தொடர்பா இருக்கிறத ஒன்றா இவன் சொல்றானே, இந்த லானாவை சொல்றானே, அவனை நீங்க திருத்தக்கூடாதா, லானா சொல்லி கொடுக்க கூடாதா என்று பரிதாபமா அவன் அப்பா அந்த ஆசிரியனை கேட்கிற பொழுது அது அவங்க பயக்க வைக்காங்க. அவன் அது தொடர்பா இருக்கிறது பயக்கத்திலே சரியா போயிடுங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சொல்றது போல இன்னொரு சிரிப்பு இருக்கு. எதுக்கு சொல்ல வர்றேன், அவனுக்கு யானா வராது, இவனுக்கு லானா வராது. இப்படி இருக்கிற ஒரு குறை இருக்கிறதே, அது ஒரு மொழி கெடுக்கின்ற அந்த மொழியை பயன்படுத்துகிறதிலே பொருளை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறதுக்கான குழப்பமான செய்தி இருக்கட்டும். இது இந்த பழைய என்று வடிவம் வந்த பிறகு இது கிரேக்கத்துல நன்றாக பழைய பழம் பழம்பொருள் பழங்கனி பழம் என்று சொல்லுகிற பொழுது முன்னைய என்கிற பொருள் இருக்கிறதே, ஆன்சியன் என்கிற பொருள். பழையன் என்று பெயர் வைத்துக் கொள்வதே நம்முடைய மன்னர்கள் பல பேருக்கு உண்டு. பழைய இந்த வடிவம் நூற்றுக்கணக்கான இடங்கள் இருக்கிறது. பழைய பழம் என்கிற அந்த வடிவத்தில் முன்னையை குறிக்கிறபடியான சொல் பழங்காலம் என்று வருகிறது. கிரேக்கத்துல அப்படியே போய் PALAI பழையோ அப்படின்றான். ஆன்சியன் தொடக்கத்துல அவன் கண்டுபிடிச்சது போல சொல்றான். பழையோ ஆன்சியன், பழையோஸ் ஆன்டிகுட்டி, பழையோ மேக் ஓல்ட் பழசாக்குது. இந்த வடிவங்கள் பலியோ என்றான பிறகு பழையாந்திரபஸ் மேன் பழங்காலத்தினுடைய தொல்காலமாத்து, பழையோ சரி வெள்ளம் தொல் சில பழங்கால தொடக்கத்தில் இருந்த சிறு மூளை,
பழையோ கரண்ட், தொல் மின்னோட்டம், இப்படி நூற்றுக்கணக்கான சொற்கள் இந்த பழையோ 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 என்கிறது அப்படி போடுகிறார். இப்பொழுது அறிவியல் துறைகள் இருக்கின்றன. அந்த அறிவியல் துறைகள் ஒன்றில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தேவையானதற்காக இப்பொழுது அறிவியல் வளர்ந்து உலகம் எங்க போய் கொண்டிருக்கிறது என்றால் இந்த சொற்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பாருங்கள். இது அறிவியல் துறைகள். பழைய அகஸ்டாலஜி, தொல் பூயனம் புல் ஆய்வியல். பழைய அல்காலஜி, தொல் பாசியல். பழைய ஆந்த்ரோபாலஜி, தொல்கால மாந்தரியல். பழைய பயோகெமிஸ்ட்ரி, தொல் உயிரினுடைய வேதியியல். பழைய பாட்டனி, தொல் வடிவ புதலியல். பழைய ஓஷனோகிராஃபி, அந்த தொல்வளம் பேராழியியல். பழைய கிளைமேட்டாலஜி, தொல் வெதன நிலையியல். பழைய ஈகாலஜி, தொல் சூழலியல். பழைய எத்தனாலஜி, தொல் மாந்தரியல். பழைய பிலிமினாலஜி, தொல் நீர்நிலையியல். பழைய ஜியோகிராபி, தொல் நிலவரவியல். பழைய ஜியாலஜி, தொல் நிலத்தியல். பழைய கிராபி, தொல் எழுத்தியல். பழைய ஹெர்பிட்டாலஜி, தொல் வடிவ ஊரிகளியல். பழைய மேக்னட்டிக்ஸ், தொல்காந்தவியல். பைலியோ மெட்டியோரெட்டிக்ஸ், தொல்பொருள் மாற்றுப்படிவியல். பழைய பல்பினாலஜி, தொல் பூந்தியல். பூந்தியல்னா மகரந்தம். பழைய மார்பாலஜி, தொல்லுருவ தோற்றவியல். பழைய மைக்காலஜி, தொல் காளானியல். தொல் பேத்தாலஜி, தொல்கால நோயியல். தொல் ஃபைட்டாலஜி, தொல் புதலியல். தொல் ஜூவாலஜி, பழைய ஜூவாலஜி, தொல் விலங்குயிரியல். பழைய சைக்காலஜி, தொல் உளத்தியல். பழைய இச்சித்தியோன்னா ஃபிஷ், அது மீனியல், தொல் மீனியல். நூற்றுக்கணக்கான அறிவிகள் தோன்றிருக்கிறது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. உலகம் ஆய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்மை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, நாம் கொடுத்த முதல் அறிவை வைத்துக் கொண்டு உலகம் எல்லாம் இயங்குகிறது. இன்று இந்த துறையின் கண் யாவும் பழையன பற்றி மிக நுண்ணிதாகவும் ஆழமாகவும் தோய்த்தும் ஆயப்பெற்று வருகின்ற புத்தம் புதிய துறைகள். நாம் பழமையை உண்ண வேண்டும் என்றால், உண்ணுதல் என்றால் சிந்திக்க வேண்டும். இக்கால் புதுமை உண்ண வேண்டும். இப்பொழுது இருக்கிற அறிவியல் துறைகளை எல்லாம் நாம் உட்கொள்ள வேண்டும். பழமையின் தொடர்பற்ற புதுமை பயனில்லாது. மரபினரை திரியில் பிரிது பிரிதா. பழமையை நாம் விட்டுவிட்டால் குட்டிச்சுவராகி போய்விட்டோம். நன்றி, வணக்கம்.